நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தோட பலவிதமான கொள்கை குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், வழிகட்ட சிந்தனைகள் உருவாயிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தோட முதலாவது உருவான கொள்கை குழப்பம், சிந்தனை ரீதியான ஒரு கொள்கை குழப்பம் என்னது? சபையாக்கள் அப்படின்றது யாரு? சபையா என்ற கொள்கையோட தலைவன் யாரு? சபையாக்களுடைய கொள்கை என்ன? அப்ப இது என்னன்னு கேட்டா, ஒவ்வொருவருடைய சிந்தனையை அடிப்படையா வச்சுத்தான் ஒரு சிந்தனை, ஒரு கொள்கை உருவாக்கம் பெறும். சபையா கொள்கை என்றது என்ன தெரியுமா? ஃபாத்திமியாக்கள், பிறகு ஹவாரிஜீன்கள், முஅ்தஸிலாக்கள். முஅ்தஸிலாக்கள் இன்னைக்கு நமக்கு ஒரு பட்ட பேர் சொல்றாங்க இல்லையா? எங்களை முஅ்தஸிலா சிந்தனை கொண்டவங்கன்றாங்க இல்லையா? சிந்தனை ரீதியாக குர்ஆனோட இந்த ஹதீஸ் முரண்படுவது என்று முரண்படுத்தி மறுத்தவர்கள் தான், சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தான் முஅ்தஸிலாக்கள் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு விமர்சனம் செய்யறாங்க. முஅ்தஸிலாக்கள்ட்ட அந்த சிந்தனை இருந்துச்சுதான். ஆனா முஅ்தஸிலாக்கள் எல்லாத்தையுமே குர்ஆன வசனத்தை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? இந்த வசனத்துக்கு உலமாக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க. ஏண்டா அது நான் விளங்கினது தப்பா இருந்தா உலமாட தலையை குர்பானி கொடுத்துருவேன், சரியா? அது பாவம் எனக்கு வராது. ஏன்னா எனக்கு சொல்லி தந்தது என்ற உலமா. அந்த உலமா சொல்லுவாரு, சொந்தமாக ஹதீஸ வாசிச்சுட்டு இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்துதான் செயல்கள் எல்லாம் என்று ஹதீஸில் வருவதாக உலமாக்கள் சொல்லுகிறார்கள். புகாரி பதிவு செஞ்சிருக்கிறாரு. புகாரியில அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அந்த ஹதீஸ வாசிச்சாலே அது ஹதீஸ் தான். இன்றைய நாளினுடைய இந்த வகுப்புகளின் இறுதி நிகழ்ச்சியாக சகோதரர் அஜ்மீர் மௌலவியுடைய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்புல உங்களுக்கு இப்ப வகுப்பு நடக்கும். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்ட காரணம், இஸ்லாமிய மார்க்கத்தில கொள்கைன்ற ரீதியில, மார்க்கம் அடிப்படையில பல கொள்கைகள், பலவிதமான மார்க்க சட்டங்கள் இருக்கின்றது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன, மற்றது எல்லாமே வழிகட்ட கொள்கைகள் என்ற அந்த பாடத்துல உங்களுக்கு எல்லாம் இப்ப கையில டியூட் தந்திருக்குது, போட்டோ காப்பி அடிச்சு டியூட் தந்திருக்குது. அந்த டியூட் உள்ளுக்கு இருந்து தான் மௌலவி வகுப்பு நடத்துவாங்க. இது இன்றைய நிகழ்ச்சியினுடைய வகுப்பினுடைய இறுதி நிகழ்ச்சி. வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பில உங்களுக்கு இந்த வகுப்பு பாடத்தை நடத்துறதுக்கு சகோதரர் அஜ்மீர் மௌலவி அவர்கள் இந்த வகுப்பு நடத்தி இருப்பாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகங்களையும் படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், உற்ற தோழர்கள், கியாம நாள் வரைக்கும் அவர்கள் காட்டிய வழிப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமார். அன்பிற்குரிய சகோதரர்களே, அழைப்பாளர்களே, இந்த கடைசி அமர்வுல வரலாற்றில் தோன்றிய வழிகட்ட கொள்கைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்குது. இது மிகப்பெரிய ஒரு தலைப்பு. வரலாற்றில் தோன்றின வழிகட்ட கொள்கைகள் சம்பந்தமாக ஒரு மணி நேரத்துல நாங்க பேசக்கூடிய தலைப்பு இல்லை. இருந்தாலும் சில செய்திகளை நாம அறிந்து கொள்றதுக்காக வேண்டி மேலோட்டமாக அந்த தகவல்களை நாங்க எங்கட சிந்தனையில வச்சு கொள்ளணும். அதுக்காகத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு சரியான ஒரு கொள்கையும் தவறான கொள்கைகளும் என்று ரெண்டு வகையாக இருக்கக்கூடிய இந்த சிந்தனையை நாங்க இந்த பேச்சாளர் பயிற்சி முகாமின் ஊடாக
முடிந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தோட பலவிதமான கொள்கை குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள், வழிகட்ட சிந்தனைகள் உருவாயிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தோட முதலாவது உருவான கொள்கை குழப்பம், சிந்தனை ரீதியான ஒரு கொள்கை குழப்பம் என்னது? பயான் இல்லதானே, என்னது? யாரு ஹலீஃபாவா வாரது? அதுக்கு முதலே ஒரு பிரச்சனை வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணம் அது ஒரு பிரச்சனையாக வந்துச்சு. அதுல உங்களுக்கு அது ஏற்கனவே 2 உரைகள்ல தெளிவுபடுத்தப்பட்டுச்சு. ஆரம்ப உரையிலையும் தெளிவுபடுத்தினோம், மேலோட்டமாக அதை ஞாபகப்படுத்தினோம். அதுக்கு பிறகு குறிப்பெடுக்கிறது எப்படி என்றதுலையும் அந்த செய்தி ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு. அப்ப குழப்பம், சிந்தனை ரீதியான பிரச்சனை என்றது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தோட ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இது வரலாறு நெடுகளையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல இஸ்லாமிய வரலாற்றுல ஆரம்ப காலங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு ஆட்சியாளர்கள் ஹலீஃபாக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஹலீஃபாக்கள்ல ஆட்சி காலங்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டாங்க இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலையோடு ஆரம்பிச்ச அரசியல் பிளவுகளும் பிரச்சனைகளும் வந்துச்சு. அதுவரைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஆட்சி தலைவரா ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. சுமூகமான பிரச்சனைகள் இருந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல மிக முக்கியமான தலையாய பிரச்சனைகளாக 2 இருந்துச்சு. 2 பிரச்சனை இருந்துச்சு. ஒரு பிரச்சனை என்னது? ஜகாத்தை ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு தரமாட்டோம்னு மறுத்தாங்க. இஸ்லாத்திர கடமையை மறுத்த ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு எதிராக ஆட்சியாளராக இருந்த அபூபக்கர் அவங்க நான் என்ன செய்வேன் என்றாரு, ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு ஒட்டக குட்டிய ஜகாத்தாக கொடுத்து அதை இங்க தர மறுத்தாலும் அதுக்காக அவங்களோட நான் படை திரட்டி போய் யுத்தம் செய்வேன் என்றாங்க. அப்படி அங்க ஒரு சிந்தனை பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு பெரும் பிரச்சனை என்னது? அபூபக்கர் அவங்களோட காலத்திலேயே தான் வந்துச்சு. அவங்க பெரிய ஒரு படையோட போய் போராடி அவங்களோட என்ன செஞ்சாங்க, ஃபைட் பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, டக்குன்னு படாது. கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட கொஞ்சம் பின்னால யோசிச்சு பாருங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு விளங்கும். முசைலமத்துல் கத்தாபிட பிரச்சனை, பொய் நபிமார்களுடைய தோற்றம் ஒன்று இருந்துச்சு இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செஞ்சாங்க தானே, என்னுடைய சமூகத்துல பிந்தைய காலத்துல 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள், 30 பெரும் பொய்யர்கள் தோன்றுவாங்க. அவங்க அத்தனை பேரும் தன்னை நபி என்று நினைப்பார்கள். ரசூல்லா அந்த எச்சரிக்கை செஞ்சது ரசூலுடைய மௌத்துக்கு பிறகு அங்க முசைலமத்துல் கத்தாபிட ஆரம்பத்துல இருந்து உருவாகிச்சு. சரி, முசைலமத்துல் கத்தாபு தான் நபி என்றான்டா, நபியாக ஒரு பொம்பளையும் நானும் நபி தான் என்றா. பெண்கள்ல யாராவது நபிமார்கள் வந்திருக்கிறாங்களா? பெண்கள்ல யாரும் வரல. அத ஆரம்ப காலத்துல இந்த பிரச்சனையை ரசூலுல்லாஹ் நபின்ற நேரத்துல உருவாக்கினாங்க. ஏன் ஆம்பளையே தானா நபியா வரணும், பொம்பளைக்கு வரையலாதா அப்படின்னு எல்லாம் பிரச்சனைகளை உண்டாக்கினாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல வந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல தீர்வு சொன்னான். எப்படி தீர்வு சொன்னான்? ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். பொம்பளைகள்ல நபிமார்கள் வந்தாங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாட்டி உங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகங்கள் இருக்குது, அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க. அல்லாஹ் சொன்னான். எந்த சமூகத்துக்கும் பொம்பளை நபி வரல, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகுதான் பொம்பளை நபி வந்தாங்க. அவங்க சஜா பின்த் ஹாரிடா அப்படின்ற ஒரு வழிகட்ட ஒரு பெண் தன்னை நபின்னு நினைச்சு சமுதாயத்தை வழிகெடுத்தாள். இவங்களோட எல்லாம் யுத்தம் நடந்துச்சு. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு பிறகு திரும்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வராங்க. அவங்களோட மரணத்தோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சிக்கு வர நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள
கத்தியால குத்தி கொலை செய்யப்படுறாங்க. அந்த வரலாறு நமக்கு தெரியும். கத்தியால தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த தொழுகை? சுபகுல தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அப்ப பின்னால நின்ற ஒரு கயவன் என்ன செய்யறாங்கன்னா, அவர கழுத்துல விஷம் தேய்ச்ச கத்தியால வந்து குத்தி தப்பிச்சு ஓடுற நேரம் அவனையும் அடிச்சு பிடிச்சிட்டாங்க. இப்ப இவர் வந்து கத்தியால குத்தப்பட்டு கொல்லப்பட்டாரு, ஷஹீதானாரு. அங்க இருந்துதான் ஆரம்பத்துல வந்து பிரச்சனைகள் உருவெடுத்துச்சு. ஆட்சி ரீதியான பிரச்சனைகள் உருவாகிச்சு. அந்த ஆட்சி ரீதியான பிரச்சனைகள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல வந்து கடுமையாக சூடு பிடிச்சிச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட காலத்துல ஏன் அந்த பிரச்சனை வந்து கடுமையாக இருந்துச்சுன்னு கேட்டா, பாபுல் ஃபித்னா என்ற ஒரு பிரச்சனைக்கு தலைப்பு வச்சாங்க. பாபுல் ஃபித்னா, ஃபித்னாவுடைய வாசல் கதவு அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு தலைப்பு வச்சு, ஃபித்னாட ஸ்டார்ட்டே வந்து எங்க அப்படின்னு சொன்னாங்கண்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய படுகொலை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட படுகொலை செய்யப்பட்ட அந்த நேரத்துல, இது வரலாறு லேசா தொட்டுட்டு வாரேன், ஏன்னா உள்ள போனோம்னா டீப்பா போனா தூக்கம் வந்துடும் எல்லாருக்கும். வரலாறுன்றது வந்து மேலோட்டமாக போற விஷயமும் இல்லை. சில தகவல்களை வந்து மேலோட்டமா போனா விளங்கவும் மாட்டாது. ஆனால் நீங்க வந்து தேடி அதை என்ன செஞ்சு கொள்ளணும், திரட்டி கொள்ளணும். இன்னைக்கு உங்களோட கையில வந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஆண்ட்ராய்டு போன் மூலமாகவே அனைத்து தகவல்களையும் நீங்க வரலாறு ரீதியாகவே தெரிஞ்சு கொள்ளலாம். அதுல வந்து இஸ்லாமிய வரலாற்றுல தோன்றின வழிகட்ட சிந்தனைகள், கொள்கைகள் என்னன்னு நீங்க சர்ச் பண்ணினாலே அவ்வளோ கொள்கைகளும் சிந்தனைகளும் எங்களுக்கு எங்கட மொழியில கிடைச்சும். அரபு மொழி தெரியாட்டியும் நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில அதை தேடி படிச்சு கொள்ற எல்லா வசதியும் இதுல இருக்குது. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட கொலையோட அரசியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது அரசியல் ரீதியான பிரச்சனையாக மட்டும்தான் இருந்துச்சு ஆரம்பத்துல. பிறகு என்ன செஞ்சாங்கண்டா, ஹவாரிஜியாக்கள் என்ற ஒரு குழு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்ததுல இருந்து ஒரு குரூப் பிரிஞ்சிச்சு. ஒரு குரூப் அலி, அதாவது ஷியாத்து அலி அப்படின்னு பிரிஞ்சாங்க. ஷியாக்கள் என்ற இன்றைக்கு ஷியாத்து அலி, அலியுடைய கட்சி என்ற ஒரு கூட்டமும் ஹவாரிஜிகள் என்ற ஒரு கூட்டமும் ரெண்டா உடைஞ்சாங்க. அந்த அரசியல் ரீதியான காலத்துல தான் இப்ப முஆவியா அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் இடையில வந்து குழப்பத்தை உண்டாக்கி சிந்தனை ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வந்து ஆட்சியாளருக்கு எதிரான கிளர்ச்சிகளை உண்டாக்கி அதை ஆயுத போராட்டமாக மாற்றுறதுக்கு காரணமா இருந்ததே ஹவாரிஜிகள். ஹவாரிஜிகளோட பொதுவான சிந்தனை என்ன தெரியுமா? ஹவாரிஜிகள் என்றவங்க வெளியேறியவர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறி சென்றவர்கள் என்ற அர்த்தத்துலதான் அதை பயன்படுத்துவாங்க. இந்த இந்த ஹவாரிஜிகளோட பொதுவான சிந்தனை என்னண்டா, அவங்களோட கொள்கைக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்துக்கொள்ளுவாங்க. குர்ஆன் வசனம் தான் ஆதாரமா இருக்கும். எதுக்கு எடுத்தாலுமே குர்ஆன் வசனத்தை ஆதாரம் கொண்டு காட்டித்தான் கிளர்ச்சியை உண்டு பண்ணுவாங்க. ஹவாரிஜிகள் என்றவன் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா ஹவாரிஜியாக்கள் எந்த அளவுக்கு ஃபத்வா கொடுப்பானண்டா, தஹ்கீம் என்ற சமாதான உடன்படிக்கையில கலந்து கொண்ட முஆஸ் அவங்களையும் அலி அவங்களையும் சமாதான உடன்படிக்கைக்கு எப்படி இவங்க போவாங்க? இவங்க சமாதானம் செய்ய போயிருக்கவே கூடாது, சண்டை தான் பிடிச்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை இவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹவாரிஜிகள் அதை சிந்தனை ரீதியாக குழப்பி ஆட்சிக்கு எதிராகவே கிளர்ச்சிய மக்களை தூண்டி ஆயுத ரீதியா சண்டை பிடிக்க வச்சதே ஹவாரிஜிகள் தான். வரலாறு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுல மொத்த வரலாறு ஹவாரிஜியாக்களுடைய கொள்கை என்னன்னு தேடினீங்கன்னா கிடைச்சும். இப்ப ஹவாரிஜிகளுடைய ஒட்டுமொத்த சிந்தனையுமே முஸ்லிம் அல்லாதவங்களோட சண்டை பிடிக்கிறது இல்லை. முஸ்லிமோட சண்டை பிடிச்சு முஸ்லிம்ட ரத்தத்தை ஓட்டி முஸ்லிம்களோட சொத்துக்களை சூறையாடி பிரிவினைகளை உண்டாக்குறது தான் ஹவாரிஜிய சிந்தனை. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க முஸ்லிம்கள், அபூபக்கர் காஃபிர், உஸ்மான் காஃபிர், அலி காஃபிர், மத்த அத்தனையும் காஃபிர், குஃபுர்ல இருக்கிறவங்க இவங்கன்றாங்க. இது ஹவாரிஜியா சிந்தனை. ஷியாக்கள் அதே மாதிரி தான். அவங்க வந்து யாருக்கு சப்போர்ட்டா நின்றாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சப்போர்ட்டாகவே இருந்தவங்க தான் ராஃபிலாக்கள்.
அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சப்போர்ட்டாகவே இருந்தவங்க யாருன்னு கேட்டா கடைசி வரைக்கும் ராஃபிலியாக்கள் அப்படின்ற கூட்டம். ராஃபிலாக்கள்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வந்து கடவுள் அந்தஸ்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னா, அபூபக்கர் அவங்களும் உமர் அவங்களும் ரசூலுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு அலி அவங்களுக்கு கிடைச்ச இருந்த ஹிலாஃபத்தை பறிச்சு கொண்டாங்க, சூழ்ச்சி செஞ்சு பறிச்சிட்டாங்க, அலி அவங்களுக்கு அநீதி இழைச்சிட்டாங்க அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தவங்க தான் ஷியாக்கள். இன்றைக்கும் அப்படித்தான் சொல்லுவாங்க. இன்றைக்கும் ஷியாக்களோட கொள்கை என்ன? அபூபக்கர் காஃபிர், உமர் காஃபிர், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விபச்சாரி, சஃப்வான் பின் முஅத்தலோட விபச்சாரம் செஞ்சவங்க அப்படின்ற ஒரு கேடு கெட்ட ஒரு சிந்தனையில தான் ஷியாக்கள்ன்றவங்க இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த ஷியா சிந்தனை இருக்கு இல்லையா, ராஃபிலியாக்களுடைய இந்த சிந்தனை இருக்கு இல்லையா, இந்த சிந்தனை போக்குக்கு எதிராக உருவானவங்க தான் நாசிபியாக்கள் அப்படின்றவங்க. நாசிபியாக்கள் அப்படின்டா அவங்க வந்து அந்த அளவுக்கு அலிய தூக்கி கொண்டு போனாங்கன்னா அலிய குறை பேசுவாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வந்து விமர்சிப்பாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்லுவாங்க. இவர்களை நாசிபியாக்கள் அப்படின்னு அழைச்சாங்க. இது சின்ன சின்ன குறிப்புகள் தான். குறிப்புகளாக இதை நான் உங்களுக்கு தாரேன்னா நீங்க தேடிக்கணும். எங்களுக்கு தேடல் முக்கியம். தேடல் இல்லாம எந்த அறிவும் பெறையலாது. ஒரு பயான்ல ஒரு அவர்ல வந்து ஒரு வழிகட்ட கொள்கைகளை வழங்கியலும்டா அது ஒரு கிண்ண சாதனை தான். அப்படி செய்ய இயலாது. அதை வந்து நாங்க விளங்குறதா இருந்தா, இப்ப நான் சொன்ன ஹவாரிஜ் என்றால் ஹவாரிஜியாக்கள் என்போர் யார் அடிச்சு பாருங்க. ஹவாரிஜிகளுடைய கொள்கை, வழிகட்ட கொள்கைகள்ல முதலாவதே ஹவாரிஜிகள் தான் வருவாங்க. அதுக்கு பிறகு ஷியாக்கள் வருவாங்க, அதுக்கு பிறகு ராஃபிலியாக்கள் வருவாங்க, பிறகு நாசிபியாக்கள் வருவாங்க, ஃபாத்திமியாக்கள் வருவாங்க. இப்படி ஒவ்வொரு குரூப்பாக என்ன செய்வாங்கன்னா அந்த சிந்தனை பிரிவுகள்ல ஒவ்வொரு கூட்டமாக வருவாங்க. முஜஸ்ஸிமாக்கள், ஜபரியாக்கள், கதரியாக்கள், இப்படி ஒவ்வொரு குரூப் வரும். இது என்ன ஜபரியா, இது என்ன கதிரியா, என்ன முஜஸ்ஸிமா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்குந்தானே. இது ஒரு மூடலான அந்த வார்த்தை மட்டுமே அந்த கொள்கையை அடையாளப்படுத்துறதாக அந்த தலைப்பு மட்டும் இருக்கும். ஜபரியாண்ட யாரு, அவங்களோட கொள்கை என்ன, அவர்களை ஜபரியாக்கள் அழைத்தார்கள், அவங்களோட தலைவன் யாரு, சபையாக்கள் அப்படின்றது யாரு, சபையான்ற கொள்கையோட தலைவன் யாரு, சபையாக்களுடைய கொள்கை என்ன. அப்ப இது வந்து என்னன்னு கேட்டா ஒவ்வொருவருடைய சிந்தனைய அடிப்படையா வச்சுத்தான் ஒரு சிந்தனை, ஒரு கொள்கை உருவாக்கம் பெறும். சபையா கொள்கைன்றது என்ன தெரியுமா? சபையான்றது யார் அதை உருவாக்கினது? அப்துல்லாஹ் இப்னு சபா. தெரியுமா? அப்துல்லா இப்னு சபா முஸ்லிம்களுடைய இரத்தத்துல சந்தோஷம் கண்டவன் தான் அவன். முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரச்சனையை உண்டாக்கி முஸ்லிம்களுடைய இரத்தத்தில் சந்தோஷம் கண்டவன் தான் அப்துல்லாஹ் இப்னு சபா. சரியா? அப்ப சபையா என்றது அந்த கொள்கைய சிந்தனையை தோற்றுவிச்சது அப்துல்லாஹ் இப்னு சபா அப்படின்றவன். இது பெருசா உள்ளுக்கு போகல உங்களுக்கு தகவலுக்கு. இந்த மாதிரி நீங்க கொள்கைகளை தேடி பார்த்தீங்கன்னா பொய் நபிமார்கள்ல தோற்றம் வந்திருக்குது. அதுக்கு பிறகு ஹரூரிகள் என்ற ஒரு கூட்டம் வந்திருக்கு. நீங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி நீங்க தேடுங்க. உங்கள்ட்ட போன் வசதி இருக்குது. எத்தனையோ விஷயங்கள், டிக்டாக்க பாக்குறோம், இன்ஸ்டாகிராம பாக்குறோம், ஃபேஸ்புக்ல போறோம், ரீல்ஸுகளை பாக்குறோம், எத்தனையோ விஷயங்களை பாக்குறோம் இல்லையா? இதுக்கு ஒரு 5 minutes, ஒரு 10 minutes ஒதுக்குங்க, தேடுங்க. இப்ப நான் சொல்ற பேர்களை நீங்க தேடுங்க. உங்களுக்கு அவ்வளவு வரலாறு ரீதியான தகவலும் உங்களுக்கு கிடைச்சும். சரியா? இப்ப இந்த நோட்ஸ்ல வந்து நான் சொல்ற பேர்கள் இருக்காது. நான் சொல்ற பேர்கள் நீங்க நோட் பண்ணிட்டு இந்த புத்தி இதுக்கு நோட்ஸுக்கு வாங்க. இப்ப பொய் நபிமார்களுடைய தோற்றம்ன்றது ஒன்று. ரெண்டாவது ஹரூரியாக்கள் என்ற ஒரு சிந்தனை பிரிவு உருவாகிச்சுது. அடுத்தது வந்து ஷியாக்கள், சுன்னிகள். ஷியாக்கள் சுன்னிகள் என்ற இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன? ஷியாக்கள் சுன்னிகள் என்ற இந்த ரெண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம், டிஃபரெண்ட் என்ன? ஷியாக்கள் செல்வான்கள் நாங்க தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துமான், தெரியுமா?
இன்றைக்குள்ள பிரச்சாரத்துல இன்றைக்கு வெளிநாடுகள்ல மிக பெரும் அளவுல பெருவாரியான பிரச்சாரம் சவுதி உலமாக்களுக்கு எதிராகவும் குர்ஆன் சுன்னா பேசுற உலமாக்களுக்கு எதிராகவும் ஷியா சிந்தனை கொண்ட அறிஞர்களால செய்யப்படுற பிரச்சாரம் தான் முன்னிலையில இருக்கு. அது தெரியுமா? அதுல ஷியா சிந்தனையில இன்றைக்கு மிக முக்கியமாக சொல்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்றது ரசூலுல்லா கிட்ட இருந்து இன்றைக்கு எங்கட காலம் வரைக்கும் உள்ள அந்த சனது, ரசூலுல்லா, அவருடைய மருமகன், அவருடைய பேரன், அதுக்கு பிறகு அவங்களோட பிள்ளைகள், இப்படி அந்த பரம்பரையில வந்தவங்க தான் நாங்க தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற ஒரு பட்டியல் வச்சிருக்காங்க. சரியா? பட்டியல் வச்சு அதை வச்சு கொண்டு இன்றைக்கு பிரச்சாரம், தீவிரமான பிரச்சாரம் அரபுலகத்துல நடக்குது. இங்க அரபுலகத்துல நடக்கிற பிரச்சாரம் பெரும்பாலும் இந்த இதுகள்ல தேடல்கள்ல இல்லாதவங்களுக்கு தெரியாம இருக்கும். இப்ப நீங்க பேச்சாளர் பயிற்சிக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தகவல் கிடைச்ச சான்ஸ் இல்லை. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, அரபுலகத்துல நடக்கக்கூடிய ஷியா சுன்னி பிரச்சனை என்னன்னு தேடி பாருங்க. அதுக்கிடையில அவ்வளவு பெரிய வாக்குவாதம் நடக்கும். அந்த ஷியாக்களை எதிர்கொள்ள இயலாத அளவுக்கு இன்றைக்குள்ள சலபிச சிந்தனை கொண்ட உலமாக்கள் பின்வாங்குறாங்க. சலபிச சிந்தனை கொண்ட உலமாக்கள் அரபுலகத்துல யாரு சலபிச சிந்தனை கொண்ட உலமாக்கள்? சவுதி தான். மெயினா சொல்றேன்டா சவுதி தான். இவங்க அவங்கள ஃபேஸ் பண்ண பயப்படுறாங்க. ஃபேஸ் பண்ணினா எங்க நம்மோட கொள்கையை நிறைவேறாம போய் ஷியாக்களுடைய கொள்கை மேல வந்துருமோன்னு பயப்படுறாங்க. அவங்களை எதிர்கொள்ள இயலாத அளவுக்கு தரமான வாதங்களோட களத்துல இப்போவுக்கு இருக்கிறவன் தான் ஷியா. ஆனா நம்ம கூப்பிடுவோம் ஷியாக்களை, நம்மளுக்கு வச்சிருக்க பேரே அறப்படிச்சவன் தானே, அறப்படிச்ச கேசுகள் இவன் ரெண்டு. நம்ம எல்லாரையும் தானே கூப்பிடுறேன். அறப்படிப்பில்லை இது, இதுக்கு பேர் அறப்படிப்பில்லை. இது சத்தியத்தை நிலைநாட்ட துணிஞ்சு நிற்கிறது. ஆனா சத்தியத்துல இருக்கிறவங்க இன்றைக்கு பேசுறவங்க பயப்படுறாங்க. அதுக்கு சவுதியில இருக்கக்கூடிய மிக பிரதானமான அந்த ஃபத்வா கமிட்டியில இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் கூட பேசி இருந்தாரு. நாங்க இதை தவிர்ப்பதுதான் எங்களுக்கு சிறந்தது. எதை தவிர்க்கிறது? இந்த ஷியாக்களோட உள்ள டிபேட்டை தவிர்ப்பதுதான் சிறந்தது. தவிர்க்கிறது தான் சிறந்ததுனால மறைமுகமான அர்த்தம் எங்களுக்கு அவங்களோட டிபேட் பண்ண இயலாது. இப்படி அவங்களோட ஒரு பக்கம் இருக்குது. அப்ப ஷியாக்கள் சுன்னிகள் என்று ஏன் வந்துச்செண்டா, இந்த பேர் ஏன் வந்துச்செண்டா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்ற பேரை வச்சு கொண்டு நாங்க தான் சரியான ஹக்குல இருக்கிறோம் என்று ஹவாரிஜிகளும் ஷியாக்களும் தங்களுக்கிடையில அந்த பிரச்சனைகளை உருவாக்கி, ஒரு பக்கம் சிந்தனை ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்கி, ஆட்சியாளர்களுக்கு எதிரான பிரச்சனையை உண்டாக்கி, கிளர்ச்சிகளை உண்டாக்கி, ஆயுத போராட்டமாக மாத்தி கொண்டிருந்தது ஹவாரிஜிகள். அப்ப அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட்டாக நின்று கொண்டிருந்தவங்க ஷியாக்கள். இந்த மாதிரி இவங்க இஸ்லாத்துக்கு எதிரான கருத்துல இருக்கும்போது அவங்களை அடையாளப்படுத்துறதுக்காக சரியான கொள்கையில இருந்தவங்க தங்களுக்கு வச்சு கொண்ட பேரு தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். இன்னைக்கு கபூர்ல போய் தலை அடிச்சிருவங்க வச்சு கொண்டு அதை பேரை சொன்னதுக்கு அவங்களுக்குரிய பேர் இல்லாது. நாங்க தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்ன்றாங்க, அவங்களுக்குரிய பேரே இல்லை. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துல அதை பின்னால பார்ப்போம் நாங்க இன்ஷா அல்லாஹ். அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துல இல்லாத அத்தனை கொள்கைகளுமே இன்றைக்குள்ள தரிகாவாதிட்டே இருக்கு. சரியா? அப்ப அவங்களை அடையாளப்படுத்துறதுக்காக வந்த ஒரு பேர் வச்சு கொண்ட பேர் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத். அதான் சுன்னிகள் அப்படின்றாங்க. சுன்னிகள் சன்னிகள் என்றது. சரியா? நம்மட மாதிரி பாஷையில சுன்னிகள் என்றது நீங்க அந்த அர்த்தத்துக்கு போயிடாதீங்க. அந்த அர்த்தத்துல இல்ல, இது அரபுல உள்ள வாசகம். சன்னிகள் அல்லது சுன்னிகள் என்று இந்த வார்த்தையை பயன்படுத்துறது. இவங்க மீனிங் தப்பா விளங்கி சிரிக்கிறாங்க, அந்த அர்த்தம் இல்லை. சரியா? அதுக்கு பிறகு ஃபாத்திமியாக்கள், பிறகு ஹவாரிஜீன்கள், முஅ்தஸிலாக்கள் இன்னைக்கு நமக்கு ஒரு பட்ட பேர் சொல்றாங்க இல்லையா? எங்களை முஅ்தஸிலா சிந்தனை கொண்டவங்கன்றாங்க இல்லையா? சிந்தனை ரீதியாக குர்ஆனோட இந்த ஹதீஸ் முரண்படுவது என்று முரண்படுத்தி மறுத்தவர்கள் தான், சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தான்
முஅ்தஸிலாக்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு விமர்சனம் செய்யறாங்க. முஅ்தஸிலாக்கள்கிட்ட அந்த சிந்தனை இருந்துச்சுதான். ஆனா முஅ்தஸிலாக்கள் எல்லாத்தையுமே சிந்தனை ரீதியாக பார்த்தவங்க தான். எல்லா விஷயத்தையும் சிந்தனை ரீதியாக பார்த்தாங்க. சிந்தனைக்குத்தான் மிக முக்கியமான இடம் கொடுத்தாங்க. அந்த முஅ்தஸிலா சிந்தனை ஆரம்பத்துல கொஞ்சம் நோமலாக சின்னதாக மக்கள் மத்தியில சலசலப்பை உண்டாக்கினாலும் அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் வந்துச்சு. அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்துல மஅமூன் என்ற ஒரு ஆட்சியாளர் வந்தாரு. அவர் கிரேக்க தத்துவங்களை படிச்சவர். கிரேக்க தத்துவங்கள்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் உள்ளவர் தான் மஅமூன் என்ற ஆட்சியாளர், அப்பாசியர்களுடைய காலத்துல இருந்தவர். இந்த ஆள் என்ன செஞ்சாருண்டா, இந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல நல்ல அறிவுள்ள தேர்ச்சின்னு ஒரு மனுஷன் தான் அவர். மஅமூன் என்றவர் நல்ல சிந்தனையாளர். ஆனா பகுத்தறிவுக்கு நம்பர் 1 இடம் கொடுத்தாரு. கொடுத்தவர் என்ன செஞ்சாருண்டா, கிரேக்கர்களோட அந்த புத்தகங்களை, ஹீப்ரு மொழியில இருந்த புத்தகங்களை எல்லாம் அரபுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி 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 கொண்டு போட்டு கிரேக்க தத்துவங்களை எல்லாம் இஸ்லாமிய சமூகத்துக்குள்ள பூத்தினார். பூத்தினதுல விளைவுதான் சிந்தனை ரீதியான அந்த குழப்பம் அதிகரிச்சதுக்கு காரணம். சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுல கடுமையாக அவர் அன்றைக்கு இருந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் அறிஞர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார். யாரு? மஅமூன் என்ற ஆட்சியாளர், அப்பாசிய ஆட்சியாளர். அதுல கடுமையா பாதிக்கப்பட்டவர் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்ற அந்த கொள்கையை பிரச்சாரம் செஞ்ச இமாம் அபூ ஹனீஃபா. ஏன் இமாம் அபூ ஹனீஃபாவை பாதிக்க அந்த அளவுக்கு பிரச்சனைக்கு உள்ளாக்கினாருண்டா, குர்ஆன் படைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாரு. குர்ஆன் படைக்கப்பட்டது. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாரு அது கலாமுல்லா, அது அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்து, அது தன்மை, அல்லாஹ்வுடைய சிஃபத்துல உள்ளது, அது அல்லாஹ்வோட பேச்சு, அது படைப்பு இல்ல அப்படின்னாரு. நாம எழுதி கொண்டவங்களோட வசதிக்கு. ஆனா அவர் என்ன செஞ்சாருண்டா, கலாமுல்லா இல்லடா, அல்லாஹ்வோட படைப்பு, அது படைக்கப்பட்ட பொருள் குர்ஆன் அப்படின்ட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒன்றுலதான் அதிகமான சண்டை பிடிச்சாரு மஅமூன் என்றவரு. அதுல பாதிக்கப்பட்டு பல காலங்கள் கொண்டு ஜெயில அடைச்சி சாப்பாடு தண்ணி கொடுக்காம இமாம் அபூ ஹனீஃபா அவங்களை கொடுமைப்படுத்தினதும் அந்த ஆட்சியாளர் தான். அப்ப சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுல முதலாவது கடுமையான அந்த சிந்தனைக்கான போராட்டம் மஅமூன் காலத்துல தான் உருவாயிச்சு. அப்பதான் முஅ்தஸிலாக்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு. முஅ்தஸிலாக்களோட தலை, கால், கை, கால், மூக்கு, வாய் எல்லாம் முளைச்சது அந்த காலத்துலதான். அவங்க அன்றைக்குத்தான் வேறுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. சரியா? அது முஅ்தஸிலா சிந்தனை. அடுத்தது ஜஹ்மியாக்கள், லாஹிரியாக்கள், நாசிபியாக்கள், சூஃபியாக்கள். சூஃபியாக்கள் என்றவர்கள்ல பல பிரிவு இருக்குது. சூஃபிச சிந்தனைன்றது ஒரு பிரிவு இல்ல, சூஃபியா சிந்தனைக்குள்ளால பல பிரிவு இருக்குது. தரீக்காக்களும்பாங்க இல்லையா? தரீக்காக்கள்ல தரீக்காவிலே சாதுலியா, நக்சபந்தியா, ஜிஸ்தியா அப்படி இப்படின்னு நீங்க தேடிட்டு போனீங்கன்னா உங்களுக்கே பைத்தியம் பிடிச்சு போய் சோர்ல தலையை முட்டுவாங்க. இது என்னடா தரீக்காண்டு. எல்லா தரீக்காவும் பல ஆறுகள் ஓடி போய் கடலை சேர்ற மாதிரி எல்லா தரீக்காவுல நீங்க போனாலும் அல்லாஹ்வைத்தான் அடைவீங்கன்னு ஒரு தத்துவம் வச்சிருப்பான். இது தரீக்காக்கள், சூஃபியாக்கள் அப்படிங்கிறவங்க. அடுத்தது மதுஹபுகள். மதுஹபுகளும் நாம இந்த நோட்ஸ்ல பார்ப்போம் இருக்குது. மதுஹபுகள், காதியானிகள், அஹ்லுல் குர்ஆனிகள். அஹ்லுல் குர்ஆன் குர்ஆன் மட்டும் போதும்ன்றவன். அதே மாதிரி தப்லீக் என்று சொல்ற ஒரு அமைப்பு, சுன்னத் வல் ஜமாஅத் என்ற கபறுகளை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம். அதே மாதிரி ஜமாஅத்தே இஸ்லாமி என்ற ஒரு அமைப்பு, இஹ்வான்கள் அப்படின்றது, சலஃபியாக்கள், மன்ஹஜுஸ் ஸலஃப் என்ற ஒரு சிந்தனை பிரிவு. இதே மாதிரி இன்றைக்கு சூப்பர் முஸ்லிம் என்ற பிரிவுகள். இப்படி நீங்க தேடினீங்கண்டா இவ்வளவு பிரிவும் இல்ல, நான் சொல்லாத இன்னும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிரிவுகள் நம்மட மார்க்கத்துக்குள்ளேயே இஸ்லாத்திட பேரை வச்சு உருவாக்கம் பெற்றிருக்குது. இதெல்லாம் வழிகட்ட பிரிவுகள் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன் வழிகட்ட பிரிவுகள் என்றோம்? ஏன் நாங்க வழிகட்ட பிரிவு என்றோம்? சொல்லுங்க. ஏன் நாங்க அந்த அமைப்புகளை வழிகட்ட பிரிவுகள் என்றோம்? வஹீக்கு மாற்றமான எல்லா அமைப்புகளும் வழிகட்ட அமைப்புகள் தான். வஹீக்கு முரணாக போற எல்லா அமைப்புகளுமே வழிகட்ட அமைப்புகள் தான். அது எந்த அமைப்பும் நேர்வழியில இருக்கலாது. அப்ப நாங்க இப்ப இந்த நோட்ஸுக்குள்ளால வருவோம். சரியா? இதுல முதலாவது பக்கத்துல பாருங்க, வரலாற்றில் தோன்றிய வழிகட்ட கொள்கைகள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது.
வரலாற்றுல தோண்டின வழிகெட்ட கொள்கைகள்ல. இப்ப அவ்வளவு இப்ப நான் முன்னுக்கு போட்ட பீடிகை தான், சரியா? அதை நீங்க சர்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தேடிக்கோங்க. தேவைண்டா எனக்கு டைம் இருக்குது, அது இந்த நோட்ஸுக்கு போடலை, நான் போட்டா இன்னும் இது மாதிரி இன்னொரு மடங்கு பேப்பர் வந்துடும். அதனால அதை நான் போடலை, இதுல எட் பண்ணல, போன்ல இருக்குது, தேவைப்பட்டால் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப முஸ்லிம்கள் வந்து பல கூட்டங்களாக பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். மதுகபுகளால, இயக்கங்களால, ஒவ்வொரு சிந்தனைகள், கொள்கைகளால, நம்பிக்கைகளால பிரிஞ்சு முஸ்லிம்களே பல பிரிவா இருக்காங்க. தரீக்காண்டு தான், சூஃபிகள், சரி தரீக்காகள், ஜமாத் இஸ்லாமி, தப்லீக், அதே மாதிரி தௌஹீத், மன்ஹஜு சலஃப்னு சொல்லி சலஃபியாக்கள், அதே மாதிரி வந்து ஜமாத் இஸ்லாமி, இஹ்வான், டிஏ, அது இது எத்தனையோ அமைப்புகள் முஸ்லிம்களுக்குள்ளாலேயே இருக்குது. பல கூட்டங்களாக, பல பிரிவுகளாக இந்த அமைப்புகள் அவ்வளவுமே இருக்குது. ஒவ்வொருவருமே அவங்களுக்கு ஆதாரமாக குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து காட்டுவாங்க. அது குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குதா இல்லையான்றது ரெண்டாவது. ஆனா எடுத்து காட்டுறது எதை? குர்ஆனையும் ஹதீஸையும் தான் எடுத்து காட்டுவாங்க. தப்லீக் ஜமாத்திட்ட போனாலும் தப்லீக்காரன் நாங்க இந்த பைபிளையும் பகவத்கீதையுமா பின்பற்றுறோம்னு கேட்பான். குர்ஆன் ஹதீஸை தானடா நாங்களும் செய்யறோம்பாங்க. அவங்களும் குர்ஆன் ஹதீஸை தான் பேசுவாங்க, ஆனா குர்ஆன் ஹதீஸை நேரடியா வழங்க மாட்டாங்க. குர்ஆன் ஹதீஸை நேரடியாக குர்ஆன்ல இருந்து அந்த வசனத்தை படிச்சு விளங்க மாட்டாங்க. குர்ஆன வசனத்தை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? இந்த வசனத்துக்கு உலமாக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க. ஏண்டா அது நான் விளங்கினது தப்பா இருந்தா உலமாட தலையே குர்பானி கொடுத்துருவேன், சரியா? அது பாவம் எனக்கு வராது. ஏண்டா எனக்கு சொல்லி தந்தது என்ற உலமா. அந்த உலமா சொல்லுவாரு, எனக்கு என்ற ஹசரத் எந்த உலமா சொன்னாரு. இப்படி இந்த உலமாக்களையே ஆதாரம் காட்டி காட்டி போறவங்க, அவங்க சொந்தமாக ஹதீஸ வாசிச்சுட்டு இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்துதான் செயல்கள் எல்லாம் என்று ஹதீஸ்ல வருவதாக உலமாக்கள் சொல்லுகிறார்கள். புகாரி மந்தன பதிவு செஞ்சிருக்கிறாரு. புகாரியில வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அந்த ஹதீஸ வாசிச்சாலே அது ஹதீஸ் தான். அந்த ஹதீஸ சொல்லிட்டே அத அவங்க போடுறதே எப்படின்னா, இந்த ஹதீஸ ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று உலமாக்கள் சொல்லுகிறார்கள். உலமாக்களை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. உலமா ஒரு விளக்கம் சொல்லணும், சரியா? அந்த மாதிரி போறவங்க தான் தப்லீக் அமைப்பினர். இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த சமுதாயம் 73ஆக பிரியும் என்ற ஒரு செய்தி வந்து பலவீனமான செய்தின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். அந்த செய்தியை வெட்டிக்கோங்க. இதுல இரண்டாவது குறிப்பு, இந்த சமூகம் 73ஆக 3 கூட்டங்களாக பிரியும் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? முதல் பக்கத்துல ஒரு ஹதீஸ் ஒன்று போட்டிருக்கேன் தானே, அந்த ஹதீஸ் பலவீனம், அதை வெட்டி கொள்ளுங்க. அதை ஆதாரமாக காட்ட இயலாது. அது சரியா இருந்தா 73ஆக பிரியும், எந்த உம்மத்து 73ல எல்லாமே நரகம் போகும் ஒன்றே ஒன்றை தவிர அப்படின்னு சொன்னது சரியா இருந்தா நாங்க அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அந்த செய்தி பலவீனமானது, எனவே அது பேச தேவையில்ல, அதை விட்டுருங்க. இப்போ உலமாக்களோட கருத்து வேறுபாடுகள் சமூகத்துக்கு வந்து அருள் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் கருத்து வேறுபாடு படுறதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே இல்லை, சமுதாயத்துக்கு அது அருள் தான் என்று சொல்லி கருத்து வேறுபாடு எல்லாமே இஸ்லாமாக ஆக்கி வச்சு கொண்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்தை இஸ்லாமாக ஆக்கினதே இதனாலதான். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கருத்து முரண்பாடு வரையிலாத இஸ்லாத்துல. இஸ்லாம் தெளிவானது, தெளிவான மார்க்கத்துல கருத்து வேறுபாடு வரையிலாது. கருத்து வேறுபாடு வந்தால் அது குர்ஆன் சுன்னாட பிழையா மனுஷண்ட பிழையா? எங்கட பிழை. எங்கட பிழையை கொண்டு எப்படி அல்லாஹ் ரசூல் மேல சாடுறது? அல்லாஹ் இறக்கின வேதம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் ரசூல் வந்து சொன்ன செய்திகள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. அதுல பிழைகள் வருமாண்டா? வராது. லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபிஹி தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத். இது புகழுக்குரிய ஞானமிக்க அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்டது, முன்னும் பின்னும் எந்த தவறுகளும் இல்லை. இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ் வந்து விளக்கம் சொன்னவங்க தப்பா சொல்லுவாங்களா? சொல்ல சான்ஸ் இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து விளக்கம் சொல்லுவாங்க. விளக்கம் குழப்பமாக இருந்தா ரசூலுல்லாஹ் வஹீக்கு முரணாக பேசினாங்கன்னு வருமா இல்லையா? எனவே அப்படி ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் பேசினால் அது வஹீ அப்படின்னு இருக்குது. இப்போ கருத்து வேறுபாடு உலமாக்களுக்குள்ளால வந்தா, உலமாக்களுக்குள்ளால வந்த கருத்து வேறுபாடு ஒன்று சரின்றது இருக்கணும், ஒன்று பிழைண்டு இருக்கணும்.
முரண்பாடுகள் ஒட்டுமொத்தமாகவே எல்லாம் சரியாகுமா? இவர் ஒன்றை சொல்றாரு, நான் ஒன்றை சொல்றேன், அவர் ஒன்றை சொல்றாரு. ஒன்று கொண்டும் எத்தினப்பான்னு அவர்கிட்ட நான் கேட்கிறேன். அவர் ஒன்று கொண்டும் ரெண்டுன்றாரு. நீங்க சொல்லுங்கப்பா, ஒன்று கொண்டும் எத்தனை கேட்கிறேன். ஒன்று கொண்டும் 11 அப்படின்றாரு. 2 பேர்ல கருத்தும் சரிதான், எடுத்துக்கொள்ளுங்கள். உலமாக்களின் கருத்து வேறுபாடு அருளுக்குரியது. எப்படிப்பட்ட விளக்கமாக அப்படின்னு அவர கருத்தையும் எடுத்து இவர கருத்தையும் எடுத்துட்டு போனா ஒன்று அவன் நாசமா போவான், இல்லை இவன் நாசமா போவான். அப்படி ஒன்று சரின்னா ஒன்றுத்தான் சரின்னு. கருத்து வேறுபாடு வந்தா கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அது அருள், எடுத்துக்கொள்ளுங்க. அறிஞர்களுடைய கருத்து வேறுபாடு அப்படி அல்லாஹ் ரசூலுங்க சொன்னாங்களா? அப்படி இருக்குதா? ஏதாவது ஒரு செய்தி இருக்குதா? ஒரு செய்தி இருக்குது, பொய்யான செய்தி. அதை வச்சு கொண்டுதான் சமுதாயத்தை இன்றைக்கு நாசப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த ஆதாரத்தை பாருங்க. இஸ்திலாஃபு உம்மத்தி ரஹ்மத்துன், எனது உம்மத்தில் உள்ள மார்க்கறிஞர்கள் கருத்து முரண்பாடு கொள்வது என்னுடைய உம்மத்துக்கு அருளாகும். அந்த ஹதீஸே அதுல அப்படித்தான் இருக்குது. சரியா? இந்த செய்தி மௌது. இது என்ன? இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. எவனோ இட்டுக்கட்டினதை எடுத்து வச்சு இதை ஒரு அறிஞன் மார்க்க ஆதாரம் என்று ஒரு பயான்ல பேசுறாருண்டா, இந்த அறிஞர்களை நம்பி போற கூட்டத்திற நிலைமை என்ன? யோசிச்சு பாருங்க. இஹ்திலாஃபு உம்மத்தி, என்ற உம்மத்துல இருக்கிற அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் அது ரஹ்மா, அருள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இஹ்திலாஃபுல் அஇம்மா ரஹ்மத்துன் லில் உம்மா என்று இன்னொரு செய்தியையும் சொல்லுவாங்க. சரியா? இஹ்திலாஃபுல் அஇம்மா, அறிஞர்களின் இமாம்களின் கருத்து வேறுபாடுகள் ரஹ்மத்துன் லில் உம்மா, உம்மத்துக்கு அது ரஹ்மத், அருள் அப்படின்றாங்களாம். இட்டுக்கட்டப்பட்ட செய்தி இது. அப்ப இந்த செய்திக்கு இது பரவலாக எல்லா உலமாக்களும் இந்த கருத்து வேறுபாடுகளை நியாயப்படுத்தி கொள்றதுக்கு செல்ற ஆதாரம், இதுக்கு எந்த எவிடன்ஸும் எந்த கிதாபுலையும் இல்ல. செல்ற உலமாவை சட்டையோட பிடிச்சு கொண்டு வந்து எந்த கிதாபுல பார்த்தா இங்க ஆலிம்சா காட்டுங்க அந்த ஹதீஸ்ன்னு கேளுங்க, எங்கேயும் இல்லை. சரியா? அப்ப எப்படி இஹ்திலாஃபு உம்மத்தி ரஹ்மான் வரும் என்று விளங்கிக் கொள்ளலாம். 4வது பாயிண்ட் பாருங்க. கருத்து வேறுபாடு கொண்டு பிரிந்தவர்கள் இறை அருளுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கருத்து வேறுபாடு கொண்டு பிரிஞ்சு போக இயலாது. கருத்து வேறுபாடு வரும், பிரிஞ்சு போக இயலாது கருத்து வேறுபாடுகளால. அப்படி போனா அவர்கள் அல்லாஹுடைய அருளுக்கு அப்பாற்பட்டவர்கள். கருத்து வேறுபாடு பட்டு பல கூட்டங்களாக பிரிவதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு போட்ட அந்த பாயிண்ட் கீழே வார வசனத்தை பாருங்க. வலவ் ஷாஅ ரப்புக லஜஅல நாஸ உம்மத்தம் வாஹிதா, உன்னுடைய இறைவன் நாடி இருந்தால் மனிதர்களை ஒரே சமுதாயமாக ஆக்கியிருப்பான். வலா யஸாலூன முஃப்தலிஃபீன், அவர்கள் அப்படி அல்லாஹ் அவங்களை ஒன்று சேர்த்திருந்தா உன்னுடைய இறைவன் அருள் புரிந்தவர்களை தவிர மற்றவர்கள் முரண்பட்டோராகவே நீடிப்பார்கள். வலா யஸாலூன முஃப்தலிஃபீன இல்லா மன் ரஹிம ரப்புக, உன்னுடைய இறைவன் அருள் புரிந்தவர்களை தவிர மற்றவர்கள் முரண்பட்டோராகவே நீடிப்பார்கள். அப்ப அல்லாஹ் அருள் புரிந்த கூட்டம் முரண்படவே மாட்டாது அப்படின்றது அட அர்த்தம். வலிதாலிக்க ஹலக்கஹும் வதம்மத் கலிமத்து ரப்பிக்க லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னத்தி வன்னாசி அஜ்மஈன். அப்ப இதற்காகவே அவர்களை அல்லாஹ் படைத்தான். மனிதர்கள் மற்றும் ஜின்கள் அனைவராலும் நரகத்தை நிரப்புவேன் என்று உமது இறைவனின் வாக்கு முழுமையாகிவிட்டது அப்படி. அப்ப அல்லாவே நாடல்ல, அல்லாஹ் ஒட்டுமொத்த பேரும் என்ன செய்யணும், ஒரு கருத்துல தான் நீடிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நாடி இருந்தா அல்லாஹ் தான் செஞ்சிருப்பான். அல்லாஹ்ட வஹி மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு தான் இறக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் நாடி இருந்தா அது அத்தனை பேருடைய உள்ளத்திலையும் போட்டு அவ்வளவு பேரையும் அப்படியே என்ன செஞ்சிருப்பான், நேர்வழியிலே ஆக்கியிருப்பான். வலவ் ஷாஅ ரப்புக, உன்னுடைய ரப்பு நாடி இருந்தால் லஜஅலன் நாஸ உம்மத்தம் வாஹிதா, ஒரே உம்மத்தா அல்லாஹ் மாத்திருப்பான். ஏலாதா? அல்லாஹ் அதுக்கு ஆற்றல் இல்லாதவனா? அல்லாவே நாடல்ல. அப்ப கருத்து வேறுபாடுன்றது இருக்கத்தான் செய்யும். கருத்து வேறுபாடு அருள் இல்லை. கருத்து வேறுபாடு இருக்கும், அதுக்கு எதிராக சத்தியம் என்றது ஒன்று இருக்கும். சத்தியத்தை தான் தேடணும். சத்தியத்தை தேடாதவன் அல்லாஹ்ட அருளுக்கு அப்பாற்பட்டவன். அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர மற்ற அத்தனை பேரும் கருத்து வேறுபாட்டிலே தான் இருப்பார்கள். அப்ப இந்த வசனத்துல யார் முரண்பாட்டில் நீடிப்பார்களோ, கருத்து வேறுபாடுகளை அங்கீகரிப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வின் அருள் கிடைக்காது என்று அல்லாஹ் கூறுகிறான். அப்படின்னு நாம அதிலே பாயிண்ட் பண்ணி இருக்கிறோம். நான் 5வது பாருங்க.
மார்க்கத்தின பேரை சொல்லித்தான் இன்னைக்கு நிறைய பேர் பிரிகிறான். மார்க்கத்தை காட்டித்தான் சமுதாயம் பிரிந்து கொண்டே இருக்கிறத நாம பார்க்கிறோம். ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு ஆதாரம், ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு ஹதீஸ், ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு குர்ஆன் வசனம் எடுத்து காட்டி குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொருத்தனும் அவனவன்கிட்ட இருக்கிறத காட்டி கொண்டு சந்தோஷப்படுறான். ஒவ்வொருத்தனுக்கும் எங்க அவன் மனோ இச்சை அல்ல, ஆதாரம் எனக்கிட்ட இல்லாத ஆதாரமாடா வாடா காட்டுறேன், இந்த பாரு குர்ஆன் வசனம், இந்த பாரு ஹதீஸ அப்படின்னு காட்டுறான். காட்டி கொண்டுதான் என்ன செய்யறான், பிரிஞ்சு ஒவ்வொரு சாராராக ஒவ்வொரு கூட்டங்களாக இருக்கிறான். அப்ப மார்க்கத்தின பேரால பிரிய இயலாது. மார்க்கம்ன்றது ஒன்றுதான், ஒரு மார்க்கத்துக்கு பிரிவினை இல்லை. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், அகீமுத்தீன வலா தஃபர்ரகு ஃபீஹி, நீங்கள் தீனை நிலைநாட்டுங்கள், தீனில் பிரியாதீர்கள். தீனை நிலைநாட்டுங்க, தீன்ல பிரியாதங்கன்னா தீன் ஒன்றுதான், அதை நிலைநாட்டுறவன் பிரிய மாட்டான். பிரிகிறவன் தீன்ல இல்லைன்றவன் பிரிஞ்சு போறானா, அவன் தீன்ல இல்ல. தீன்ல இருக்கிறவனுக்கு ஆதாரம் வஹி என்ற ஒன்று மட்டும்தான். தீன்ல இல்லாதவன் வஹிய ஆதாரம் காட்டி பிரிஞ்சு போறானண்டா அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்கள் தீனை நிலைநாட்டுங்கள், அதில் பிரியாதீர்கள். ஹவாரிஜியும் குர்ஆன் ஹதீஸ காட்டித்தான் வெளியே போனான், ஆனா அவன் இன்றைக்கு முஸ்லீம்ன்றாங்களா? சியா குர்ஆன் ஹதீஸ ஆதாரம் காட்டித்தான் பிரிஞ்சு போனான், அவன் இன்றைக்கு முஸ்லீம்ன்றாங்களா? ராஃபிலியாக்கள், நாசிபியாக்கள், இந்த மாதிரியான பிரிவுகள் குர்ஆன் சுன்னாவை காட்டித்தான் பிரிஞ்சு போனாங்க, ஆனா அவங்கள முஸ்லீம்ன்றாங்களா? சொல்ல மாட்டோம். அவங்கள முஸ்லீம் என்று நாங்க சொல்ல மாட்டோம். இன்னைக்கு நம்ம நாட்டுல நாங்க தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் ஒரு கூட்டம் இருக்குது. அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் ஒரு கூட்டம் இருக்குது. அந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்ன தெரியுமா செய்யும், இன்னொரு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் கூட்டத்தை அவன் காவியன்றுவான். ரெண்டு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத், ஒன்று காத்தாங்குடி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத், இன்னொன்று ஓல் சிலோன் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். காத்தாங்குடி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் யாரு? நீயும் அல்ல நானும் அல்ல, மானும் அல்ல மறையும் அல்ல, நாயும் அல்ல பூனையும் அல்ல, பன்னியும் அல்ல, எல்லாம் அல்ல, எல்லாமே அல்லாதான். சரியா? தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு பச்சையா பகிரங்கமாக பேசக்கூடிய ஒரு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் பேரை வச்சு கொண்ட பசுத்தோல் போர்த்திய புலிகள். இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்கா? நான் எதை காட்டுவான் ஆதாரம்? நான் தான் அல்லாஹ்ன்றதுக்கு ஏதாவது ஆதாரம் காட்டுதான்? நபி இல்ல, அவர் நபி இல்ல, நபியுடைய தோற்றத்திலே அல்லாஹ் வந்தான் அப்படிமா? ஆதாரம் என்னடான்னு கேட்டா, ஆதாரமா நானா சொன்னேன், இந்த அல்லாஹ்வே சொல்றான்டா அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனத்தை காட்டுவான். தெரியுமா சம்பவம்? தெரியுமா? தெரியாதானே? என்ன சம்பவம்டா, ரசூலுல்லாஹ் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து எதிரிகளுடைய முகத்துல தூவிட்டு போவாங்க. போகக்குள்ள அல்லாஹ் அதை சொல்லுவான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீங்க எரியல்ல நபியே, வமா ரமைத்த நீங்க எரியல்ல. சரியா? இது ரமைத்த நீங்கள் எரிந்த போது நீங்க எரியல்ல, நான் ஒரு கல்லை எடுத்து வீசுறேன். இவர் சொல்றாரு, நீங்க எரிஞ்ச நேரம் அது நீங்க எரியல்ல, நான் எரிஞ்சேன்றார் அவரு. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படித்தான் சொல்றான், நீங்கள் எரிந்த போது நபியே அதை நீங்கள் எரியவில்லை, வலாக்கின் அல்லாஹ் ரமா, எரிஞ்சது அல்லாஹ். பாத்தியா, முகம்மது தாண்டா அல்லாஹ் அப்படின்னு. ஓ, அப்படி ஆதாரம் காட்டினான். அவ கேட்கிறவன் அதானே, ஆமா ஹஸரத் குர்ஆன்ல இருந்து இப்படி ஒரு ஆதாரம் நமக்கு இவ்வளவு நாள் கிடைச்சலையே. அப்போ நபி அல்லாஹ் நபியிடத்துல வந்தான். ஒரு கருத்த, ஒரு மெலிந்த, உயர்ந்த ஒரு மனிதர் இப்ப போறாரு. இங்க கோயிச்சுக்க வேணாம், உங்களை செல்லுதேன்னு பாரு பக்கத்துல உள்ளவருக்கு. அப்படி ஒரு தோற்றத்துல ஒருத்தர் போறாரு. அவர் இல்ல, அது அல்லாஹ். அல்லாஹ் தான் அந்த உருவத்துல போனானாம். நீங்க பார்க்கிற காளி, நீங்க பார்க்கிற புத்தர், நீங்க அடுத்தவங்க வணங்கக்கூடிய அந்த அம்மன், இதெல்லாம் புத்தன் அல்ல, புத்தனாக வந்தவனும் அவனே, காளியாக வந்தவனும் அவனே. இப்படி பச்சையா பகிரங்கமா மக்கள் மத்தியில பயம் பண்றான். இதையும் ஒரு கூட்டம் என்ன செய்யுது, புத்தன். அப்ப புத்த மதம் என்னத்துக்கு? அது இஸ்லாம் தான். போடா, போய் பன்சரைக்கு போய் புத்தன் சரணங் கஜ்ஜாமி, நீ அல்லாஹ்வை வணங்குறாய். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம்.
இதுக்கு பேர் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். இப்படி ஒரு கொள்கை. சரியா? எதை வச்சு பிரிஞ்சாங்க? குர்ஆன ஹதீஸ வச்சு. அல்லாஹ் எங்கேயும் இருக்கான்னு நானா சொன்னேனா? அல்லாஹ் எங்கேயும் இருக்கிறான். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், உன்னிலும் இருப்பான், எண்ணிலும் இருப்பான், மலத்திலும் இருப்பான், ஜலத்திலும் இருப்பான். மலத்தில ஜலத்தில அல்லாஹ் இருப்பானா? நஊது பில்லாஹி மின். அது என்னடாது? அடே, மனுஷனே மலஞ்சலத்துல இருக்க மாட்டானடாண்டா, அல்லாஹ் தான் மலமும் ஜலமும் என்ற அளவுக்கு கொண்டாந்து எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான சிந்தனை தெரியுமா இது? அஸ்தக்ஃபிருல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் தஆலா அம்மா யசிஃபூன். அவர்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹு தஆலா தூய்மை அடைந்தவன் அப்படின்றான் அல்லாஹ். அவங்க வர்ணிக்கிறதை விட்டும் அல்லாஹ் தூய்மை அடைந்தவன். மலம், ஜலம், நாய், பன்னி, குதிரை, உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த படைப்புமே அல்லாஹ் தான். நீ எந்த பக்கம் திரும்பினாலும் நீ அல்லாஹ்ட முகத்தை தான் பார்ப்பாய். ஆதாரம் என்ன ஹசரத்? இந்த வா என்னோட வந்து பேசினா நான் உலமா சபைக்கு ஆதாரம் கொடுக்கிறேன் அப்படின்றாரு. உலமா சபை போகுது இல்ல, பயம். உலமா சபை கூப்பிட்டா உலமா சபை போறல, அவரோட எல்லாம் பேசலுமா? முர்த்தது ரூமுக்கு இருந்து முர்த்தது பட்டம் கொடுத்தா சரியா? முர்த்தத் மதம் மாறிவிட்டார் என்று சொல்லுறதா இருந்தா அவருடைய கொள்கைக்கு எதிரான வாதம் என்ன? ஆதாரம் என்ன? ஐனமா துவல்லு உஜூஹக்கும் ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். நீ எந்த திசையை திரும்பினாலும் அந்த திசையிலே அல்லாஹ்வுடைய முகம் இருக்கும் என்றார். அர்த்தம் என்ன? அர்த்தம் அந்த பக்கம் பார்த்தாலும் ஓகே அல்லாஹ், இந்த பக்கம் அல்லாஹ், இது நீங்க எல்லாம் அல்லாஹ், பின்னால என்ன முதுகுக்கு பின்னாலேயும் அல்லாஹ். நீங்கள் எந்த திசை திரும்பினாலும் அந்த திசையில் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தூணிலும் துரும்பிலும் எங்கும் எதிலும் இருப்பான் அப்படின்ற ஒரு சிந்தனை கொண்டவர்கள் தான் அத்வைதிகள். அவங்களுக்கு என்ன பேர்? அத்வைதிகள். அத்வைத கொள்கையிட தோற்றமும் அந்த சிந்தனையிட உருவாக்கமும் அது எப்படி இந்த சமூகத்துக்கு வந்தது என்றதை நீங்க கட்டாயம் தேடணும். அத்வைத சிந்தனை என்றால் என்ன, அது எப்படி தோற்றம் பெற்றுச்சு, அதுல பாரதூரமான விளைவுகள் என்னன்றதை நீங்க தேடணும். நான் என் வைஃபோட நான் குடும்பம் நடத்துறேன். அவங்க கொள்கைப்படி ஆணும் பெண்ணும் அல்லாஹுதான் என்றது அவங்க கொள்கை. நீயும் நானும் அல்லாஹ்தான் என்றா, அல்லாவே ஆணாகவும் பெண்ணாகவும் வந்தான். அல்லாவே அல்லாவோடு தன் இச்சையை தனித்துக் கொண்டான். வல்லாஹு கனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹு ஸமத். ஒரே ஒரு சூரா அவங்களோட ஒட்டுமொத்த கொள்கைக்கு மரண அடி. ஒரே ஒரு சூரா தான். எது? சூரத்துல் இஹ்லாஸ். அந்த ஒரு சூரா போதும் அவங்களோட கொள்கையை மொத்தமா தகர்த்தெறிகிறதுக்கு. அல்லாஹு ஸமத் என்றாலே நாம தின்றோம், குடிச்சிரோம், படுக்கிறோம், எலும்புறோம், டொய்லெட்டுக்கு போறோம், வாரம், நோய் நொம்பலப்படுறோம், கல்யாணம் முடிக்கிறோம், புள்ள குட்டி வைக்கிறோம், மௌத்தா போறோம், ஒத்தம் வெட்டிக்கிறோம், கொத்திக்கிறோம், சாவரம், சண்டை பிடிக்கிறோம், கோர்ட்டுக்கு போறோம், விசாரிக்கிறோம். எத்தனை பிரச்சனை உலகத்துல, அத்தனையும் அல்லாஹ்வாடா அப்படின்னு கேட்டா, ஓ அவ்வளவுமே அல்லாஹ் எங்களுக்கு அப்படி வந்து காட்டியிருக்கான். என்ன ஒரு கீழ்த்தரமான ஒரு சிந்தனையை போக்கு என்று யோசிச்சு பாருங்க. ஆனா இத ஒரு சமுதாயம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற பேரால நம்புது. எப்படி நம்புறாங்கன்னா, ஆதாரம் இருக்கு. எங்க இருந்து ஆதாரம் இருக்கு? குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும். சரி, இது பெரிய ஒரு பாடம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப மார்க்கத்துல பேர்ல தெரிய இயலாது. அவங்க ஒரு பக்கமா அவங்க எல்லாத்தையும் அல்லாஹ் நின்றுட்டாங்களா? எல்லாம் அல்லாஹ்டா. இப்ப உருவம் இருக்கிறது இல்லாதது மொத்தமும் அல்லாஹ். இன்னொரு கூட்டம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் பேர்ல சொல்றான், எங்களுக்கு வஹாபிகள் முஜஸ்ஸிமாக்கள். என்னடா வஹாபி முஜஸ்ஸிமா? இவன் அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிச்சிட்டான். அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குங்கிறான், கண் இருக்குங்கிறான், கால் இருக்குங்கிறான், அல்லாஹ் பிடிப்பானுங்கிறான், நடப்பானுங்கிறான். அல்லாஹ்வுக்கு உருவம் கற்பிச்ச முஜஸ்ஸிமாக்கள் முஸ்ரிக்குகள் என்றான். நீ முதலாவது முத்திரையே இந்த குத்தணும், உன்னோட கூட்டாளிமாருக்கு குத்தணும். அவன் தான் எல்லாத்தையுமே அல்லாஹ்ங்கிறான். நாங்களாச்சும் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல இல்லடா ஒன்று விட்டோம். எங்கட கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டவன். எப்ப பார்ப்போம்? மறுமையில பார்ப்போம். இங்க பார்க்கலுமா? இங்க கண்டமா? அல்லாஹ்வுக்கு உருவம் செய்யலுமா? அல்லாஹ்வோட முகம் இப்படி இருக்கும், கை இப்படி இருக்கும், கால் இப்படி இருக்கும். எங்கேயாவது உருவம் அடிச்சமா இந்த சமுதாயம்? இல்ல. இருக்குதா? உருவம் இருக்கு. ஏன் இருக்கு? அல்லாஹ்வோட ரசூல் சொன்னாங்க.
நம்பிட்டு போறோம். நம்பினதுக்கு உருவம் கற்பிச்சதுன்னு அர்த்தமா, உருவத்தை உருவாக்குறது பாவமா? முஜஸ்ஸிமாக்கள் ஒரு கூட்டம் உருவானாங்க. அவங்க தான் அல்லாவுக்கு உருவம் இருக்கின்ற வசனங்களை எல்லாம் வச்சு, ஆதாரங்களை வச்சு உருவத்தை சமைச்சவங்க. அவங்க முஜஸ்ஸிமாக்கள். நாங்க சமைச்சலையே. எங்கட பள்ளிக்கு அல்லாவுக்கு உருவம் வச்சு கொண்டாவனங்கிறோம் இல்ல. அப்ப இவங்க அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் பேரை வச்சு கொண்டு ஒரு கூட்டம் அல்லாவுக்கு உருவம் இல்லம்பா, இன்னொரு கூட்டம் உருவம் இருக்கும்பான். உருவம் இருக்குன்றவன் முஜஸ்ஸிமான்றவன் உருவத்தை சமைச்சு வச்சான், இதான் அல்லாஹ் என்றான். அந்த கொள்கையில ஏகத்துவவாதிகள் கிடையாது. எங்கட கொள்கை தெளிவானது. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, அந்த உருவம் எப்படி இருக்குது எங்களுக்கு தெரியாது. எப்ப பார்ப்போம்? மறுமையில பார்ப்போம். அல்லாஹ்வோட உருவத்தை இந்த கண் கொண்டு இந்த உலகத்துல பார்க்கலாது. அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க மூசா நபி. அல்லாஹ் சொன்னா நீங்க என்ன பார்க்கலாது மூசா. இல்லையால நான் பார்த்துத்தான் ஆகணும். அப்படியா? என்ன பார்க்கறதுக்கு முன்னால என் ஒளியை காட்டுறேன், அதை முடிஞ்சா பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பார்க்கலாம். தூர் சீனா மலைக்கு அல்லாஹ் ஒளியை அனுப்பினான், மயங்கி கீழே விழுந்துட்டாரு. மழை தூள் தூளா போச்சு. இந்த கண்ணால பார்க்கலாது. எப்ப பார்க்கலாம்டா? மறுமையில மூமீன்களுக்கு மட்டுமே அல்லாஹ் தன்னுடைய திரையை நீக்கி தன்னை காட்டுவோம். அதுதான் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய இன்பம். இதை நாங்க நம்புறோம். சரியா? அப்ப அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்குள்ளே ஒரு கொள்கை இல்லை, மார்க்கத்தில பேரை வச்சு பிரிஞ்சிருக்கிறாங்க. அடுத்தது நபிமார்களுடைய தீன் மார்க்கம்ன்றது ஒன்றுதான். தூதர்கள் எல்லாம் போதிச்ச தீன் மார்க்கம் இஸ்லாம் ஒரே ஒரு மார்க்கம் தான். நூஹு நபி தொடக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் ஒரே கொள்கையை தான் போதிச்சாங்க. ஷரியத்து சட்டங்கள் மாறும், ஷரியத்துடைய சட்டங்கள் மாறும். ஷரியத்து சட்டம் என்ன? எங்களுக்குள்ள நோன்பு முந்தின சமுதாயத்துக்கு இருந்திருக்காது. எங்கட தொழுகை முறை முந்தின சமுதாயத்துக்கு இருந்திருக்காது. எங்கட வணக்க வழிபாடுகளுக்கும் அவங்களோட வணக்க வழிபாடுகளுக்கும் இடையில டிஃபரெண்ட் இருக்கும். சொன்னா தெரியும், சொல்லாட்டி தெரியாது. ஷரியத்துன்றதே அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒவ்வொரு சட்டங்களையும் ஒவ்வொரு வணக்க முறைகளையும் கொடுத்திருப்பான். அது ஒவ்வொரு நபிமார்கள் வர வர அந்த நபிமார்களால் அது மாற்றப்படும். கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக முந்தைய அந்த வேதங்களும் முந்தைய ஷரியத்தும் மாற்றப்பட்டுச்சு. ஒரே ஒரு ஷரியத் மாற்றப்படல. என்ன ஷரியத்? தண்ணி கொஞ்சம் நாள் சரியான சூடா இருக்கு. ஒரே ஒரு ஷரியத் மாற்றப்படல. எது தெரியாதா? இப்ராஹிம் நபியோட வாழ்க்கைய நாங்க வணக்கமாக செய்யறோம் இல்லையா? இப்ராஹிம் நபியோட வாழ்க்கைய நாங்க எங்கட மார்க்கத்துல ஷரியத்தாக பின்பற்றுறோம். ஷரியத்தாக பின்பற்றுறோம்டா அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு தியாக வரலாறு எங்களுக்கு மார்க்கத்துல மிக பெரும் கடமைகள்ல உண்டா மாறி இருக்கு. அப்ப நபிமார்களுடைய எல்லாருடைய பிரச்சாரம் என்றது ஒரே பிரச்சாரம், ஷரியத் வேற வேற, பிரச்சாரம் ஒன்று. அதுல அல்லாஹு தஆலா சொல்றான் வதீனுஹும் வாஹித். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நபிமார்கள் எல்லாமே வல் அன்பியாஉ இஹ்வத்துன் லி அல்லாத்தின் உம்மஹாத்துஹும் ஷத்தா. அந்த ஹதீஸை வாசிச்சு பாருங்க. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நபிமார்கள் தந்தை வழி சகோதரர்கள், அவர்களின் அன்னையர் வெவ்வேறானவர்கள், அவர்களின் தீன் மார்க்கம் ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். வதீனுஹும் வாஹித். தீன் ஒன்றுதான், அல்லாஹ்வைத்தான் வணங்கணும், தூதர்களாகிய எங்களைத்தான் பின்பற்றணும் அப்படின்றது. அப்ப அதுல மாற்றம் வர இயலாது. மாற்றம் வந்தால் அது இஸ்லாமாக இருக்க இயலாது. இன்னைக்கு நாங்க மாத்தி கொண்ட மாதிரி எங்கட மார்க்கத்தை, எங்கட கொள்கைகளை, எங்கட வணக்க வழிபாடுகளை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி மாத்தி கொண்ட மாதிரி தீன மாத்த இயலாது. தீனுங்கிறதே ஒன்றுதான். பல வழிகள் எங்கட சமுதாயத்துல இருக்கும். பல வழிகளை நாங்க பின்பற்றலாமாண்டா? அந்த ஒரு உதாரணம் சொன்னாங்க தானே, ஆறுகள் எல்லாம் ஒவ்வொரு பக்கமா ஓடும் பாப்பா, கடைசியா கடலுக்கு தான் வந்து சேரும்பாங்க. நீ ஷாஃபி மதுஹபை பின்பற்றினாலும், ஹனஃபி மதுஹபை பின்பற்றினாலும், ஹம்பலி மதுஹபை பின்பற்றினாலும், மாலிக்கிய பின்பற்றினாலும், தரீக்கத்தை பின்பற்றினாலும் கடைசியா நீங்க எல்லாம் வந்து சொர்க்கத்துலதான் சேர போறீங்க. அப்படி போகிறா? அப்படி எப்படி எல்லா வழியாலையும் போய் போற? அது உலகத்துக்கு பொருந்தேனும். நீங்க ஹெம்மாத்தகமைக்கு வரணும்.
ஹெம்மாத்தகமைக்கு இந்த பள்ளிக்கு வரணும். இது என்ன இடம்? ஹெம்மாத்தகமை. ஹெம்மாத்தகமைக்கு எப்படி வரணும்டா, ஹசரத் நீங்க மாவனல்லையால வந்து ஹெம்மாத்தகம பஸ்லயும் வரையிலும், கம்பளைக்கு எப்படி வந்து கம்பளையால உங்களுக்கு ஹெம்மாத்தகமைக்கு 2 ரூட் இருக்கா? 2ஆலையும் வந்தா நீங்க வந்த 2ஆல வந்தாலும் ஹெம்மாத்தகமை தான். சரி, உலகத்துக்கு சரி. சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஹசரத் நீங்க ஹெம்மாத்தகமையால மாவனல்ல போட்டு போகவும் மேலும், ஹெம்மாத்தகமையால கம்பள ரோட் போட்டு போகவும் மேலும். இப்போ சரியா? இது சரி வரும், அது சரி வராது. அப்படி போகல சொர்க்கம். சொர்க்கத்துக்கு ஒரு வழிதான், வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா. பல மாலைகள் அது அது அப்படி போகல. அவங்களுக்கு ஒரே ஒரு பாதை, அது நேரான பாதை, அதுதான் சொர்க்கத்துல கொண்டு சேர்க்க முடியும். நபியே நீங்க சொல்லுங்க. வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா. 3வது பக்கம், ஃபத்தபியூஹு வலா தத்தபியூஸ் சுபுல். அதை பின்பற்றுங்க, பல பாதைகளை பின்பற்றாதீங்க அப்படின்ட்டான் அல்லாஹ். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபதகத்தஉ அம்ரஹும் பைனஹும் ஸுபுரன் குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். அவங்களோட காரியத்தை அவங்களுக்கு இடையில என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுக்கு இடையில பல பிரிவுகளாக பிரிச்சிட்டாங்க. பிரிச்சிட்டு ஒவ்வொரு கூட்டமும் தங்களுக்கு இடையில உள்ளதை வச்சு கொண்டு சந்தோஷப்படுறாங்க. தப்லீக் ஜமாத் சந்தோஷப்படுவாங்க, நாங்க தான் சொர்க்கத்துக்குரிய கூட்டம். ஜமாத் இஸ்லாமி சந்தோஷப்படுவாங்க, நாங்க தான் சொர்க்கத்துக்குரிய கூட்டம். இஹ்வான்கள் சந்தோஷப்படுவாங்க, நாங்க தான் சொர்க்கத்துக்குரிய கூட்டம். தரீக்கத்துவாதிகள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, நாங்க செய்யற ஹல்கா மஜ்லிஸ் திக்ரு ஃபிக்ரு ராத்திபு மத்த அவ்வளவு தான தர்மங்கள், சாப்பாடு, கந்தூரி வைபவங்கள், மீலாது மௌலூது அத்தனையும் நாங்க தான் சொர்க்கத்துக்கு போற கூட்டம். இப்படின்னு ஒவ்வொரு கூட்டமும் அவங்களோட செய்திகளை வச்சு கொண்டு சந்தோஷப்படுவார்கள். அவர்கள் தங்களுடைய விஷயங்களை அவர்களுக்கிடையே பிரித்து கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலா தக்கூனு மினல் முஷ்ரிக்கீன். நீ இணை கற்பித்தவர்கள் ஆகிறாத. இணை கற்பித்தவர்கள் என்றால் யார்? மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும். தங்களுடைய மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்து இணை கற்பித்தார்களே, அவர்களில் நீ ஆகிவிடாதே. வகானு ஷியான். அவர்கள் பல பிரிவுகளாக ஆகிவிட்டார்கள். குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். அவர்கள் அத்தனை பேரும் அவரவர்களுக்கு இடையில் இருப்பதை கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள். அப்ப மார்க்கத்தை தீன பிரிச்சுட்டு போறவன் யாரு? ஒரே தீன பல பிரிவா பிரிச்சுட்டு போறவன் யாரு? முஷ்ரிக். ஒரு தீன பல பிரிவா பிரிக்கிறவன் அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா தக்கூனு மினல் முஷ்ரிக்கீன். நீ முஷ்ரிக்குகள் ஆகிறாத. முஷ்ரிக் எப்படிப்பட்டவன்? அவன் மினல்லதீன ஃபர்ரகு தீனஹும். தங்களுடைய மார்க்கத்தை பிரித்து, வகானு ஷியான் பல கூட்டங்களாக ஆகினார்களே, அப்படிப்பட்ட இணை வைக்கிறவங்கள்ல நீ ஆகிறாத அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும். தங்களோட மார்க்கத்தை பிரித்து வகானு ஷியான் பல கூட்டங்களாக ஆகினார்களே, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன். வஹீல இருக்கிறவனுக்கு அவங்களோட எந்த சம்பந்தமும் இல்லை. வஹீல இருக்கிறவனுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வஹி என்றது ஒன்றுதான். அந்த வஹியை பல கூறு போட்டவன் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாதவன். ஒரு வழியைத்தான் பின்பற்ற வேண்டும். 9வது பாயிண்ட். பல கொள்கைகள் இருந்தாலும் சரியான கொள்கை எது, எது நேரான கொள்கை என்பதை கண்டிப்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா? அதுக்குரிய ஆதாரம், குல் இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தி முஸ்தகீம் தீனன் கியமன். எனக்கு என்னுடைய இறைவன் நேரான பாதையை காட்டிவிட்டான், அது நேரான மார்க்கம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு பாதையை அல்லாஹ் காட்டிட்டான், நேரான பாதை. அந்த நேரான பாதை எனக்கிட்ட இருக்குது, அதுதான் வஹி. அப்படி நீங்க இந்த வசனங்களை எல்லாம் வாசிச்சுட்டு வாங்க. இந்த வசனங்கள், இந்த ஆதாரங்கள் எல்லாமே வஹியத்தான் பின்பற்றணும் அப்படின்றதுக்கு எல்லா வசனங்களும் ஆதாரமாக இருக்கும். அடுத்து 5வது பக்கத்துல பாருங்க, நபியுடைய தீர்ப்பை ஏற்று திருப்தி அடையாதவர்கள் மூமீன்கள் அல்ல. நபியுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாதவன் மூமீனா இருக்க இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த மார்க்கத்துல குர்ஆனை வச்சு, அல்லாஹ்வுடைய வஹியை, அறிவுரையை வச்சு தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த தீர்ப்புல உடன்பாடு எடுக்காதவன், ரசூலுல்லாஹ் என்னதை தீர்ப்பு கொடுத்துட்டாரு, என்ன சட்டம் சொன்னாரு, என்ன வணக்கத்தை தந்தாரு, என்ன மார்க்கத்தை கொண்டு தந்தாரு என்ற மாதிரி குறகண்டு அதை அவங்க இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த வணக்க வழிபாடுகளை அமைச்சு சட்டங்களை எழுதி அந்த சட்டங்கள்லையும் வணக்க வழிபாடுகள்லையும் திருப்தி கண்டாங்கண்டா இவங்க மூமின்கள் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
சொல்லக்கூடிய செய்தி புகாரியில 2359, 2360 செய்தி. இதை பாருங்க, அந்த தமிழால இருக்கிறத மட்டும் வாசிக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த அரபை வாசிச்சு போனேன்னா இன்னும் டைம் எடுக்கும். நீங்க வாசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரச்சனை நடக்குது. மதீனா அந்த வாசிகளோட பேரிச்சம் தோப்புகளுக்கு நீர் பாய்ச்சி வந்த ஹர்ரா எனும் இடத்தில் இருந்த கால்வாய் விஷயத்தில் அன்சாரிகளில் ஒருவர் என் தந்தை ஜுபைர் அலி அவர்களுடன் சச்சரவு செய்தார். அன்சாரி சஹாபி ஒருத்தர் ஜுபைர் அலி அல்லான் அவங்களோட சண்டை பிடிக்கிறாரு இந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்சிற விஷயத்துல. அப்ப சச்சரவு செஞ்சாரு. அந்த அன்சாரி தோழர் அன்சாரி சஹாபி என்ன செய்யறாருண்டா, தண்ணீரை திறந்து ஓட விடு அப்படின்றாரு. ஜுபைர் அலி அல்லான் அவங்கள்ட்ட தண்ணியை திறந்து ஓட விடு, ஓடி போற தண்ணி தானே, நீயே மறைச்சு கட்டி வச்சுட்டு இருக்கிறாரு கேட்கிறாரு. ஜுபைர் அலி அல்லான் அவர்கள் தண்ணீரை திறந்து விட மறுத்து விட்டார்கள். அப்படியெல்லாம் திறக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. இந்த தகராறையொட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தீர்ப்புக்காக இருவரும் சென்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ப சர்ச்சை ரசூல்லாட்ட வந்துட்டுது. இப்ப ரசூல்லா சொல்றாங்க, ஜுபைரே, உங்கள் தோப்புக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டு பிறகு உங்கள் பக்கத்து தோப்புக்காரருக்கு தண்ணீரை அனுப்பி விடுங்கள். ரசூல்லா தீர்ப்பு சொல்றாங்க, நீங்க கட்டி வச்சுட்டு இருக்காதீங்க ஜுபைர், உங்களிடத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை பாய்ச்சிட்டு திறந்து விடுங்க, பக்கத்து தோட்டத்துக்காரர் திருப்பி கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அந்த அன்சாரி தோழர் கோபம் கொண்டு இவர் அன்சாரி சஹாபி என்ன செய்யறாருண்டா, உடனே ரசூலுல்லா ஜுபைர் அவங்களுக்கு ரசூலுல்லா நீங்க தண்ணியை திருப்பிட்டு கொடுத்துக்கோங்க என்று சொன்ன மாதிரி விளங்கி உடனே கோபம் கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட சொல்றாரு, உங்கள் அத்தை மகன் என்பதாலா தீர்ப்பு கூறுகிறீர்கள், உங்களுடைய மாமிட மகன் மச்சானிடத்தால அவருக்கு சார்பா தீர்ப்பு சொல்றீங்களா அப்படின்ட்டாரு. ரசூலுல்லா தீர்ப்பு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் தீர்ப்பு சொன்னா ஏத்துட்டு போயிருக்கணும். இவர் எப்படி பார்த்தாருண்டா, அவர் தான் சண்டை பிடிக்கிறாரு, நீங்க திறந்து விடுங்க ஜுபைர், அவர் திருப்பினதுக்கு பிறகு திருப்பிக்குங்க ரசூல்லா சொல்லுவாங்கன்னு பார்த்தாரு. ரசூலுல்லா சொன்னாங்க, முன்னால இவர வயல் தானே, நீங்க திருப்பிட்டு தண்ணியை கட்டி வச்சுக்காதுங்க, கொடுங்கன்னாங்க. அவரு உங்களோட மாமிட மகனிடத்தால அவருக்கு சார்பா தீர்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்ட்டாரு. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முகம் மாறி நிறம் மாறி கோபத்தால் சிவந்து விட்டது. அவர்கள் ஜுபைர் அலி அவர்களை நோக்கி, உங்கள் மரங்களுக்கு நீங்கள் நீர் பாய்ச்சி கொள்ளுங்கள், பிறகு வரம்புகளை சென்றடையும் வரை தண்ணீரை தடுத்து நிறுத்தி கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ரசூல்லா சொன்ன தீர்ப்பு அவரை ஏற்றுக்கொள்ளல. இப்ப ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆளுக்கு நாம தீர்ப்பு அழகா சொன்னோம், நீங்க திருப்பிட்டு கொடுத்துருங்க, அவரும் திருப்பிட்டு போட்டும். வேற பேச்ச பாத்தீங்களா, உங்களோட மாமிட மகனுக்கு சப்போர்ட்டா நீங்க கொடுப்பீங்களா தீர்ப்பு அப்படின்னா, நீ திருப்பு ஜுபைர், திருப்பிட்டு கட்டு, வரம்பு தத்தி போற வரைக்கும் கட்டு, வரம்பு மிதக்கணும், தண்ணியால கட்டி வச்சுக்க அப்படின்ட்டார் ரசூலுல்லா. என்னிடம் இந்த நிகழ்ச்சியை கூறிவிட்டு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் இறைவன் மீது ஆணையாக, ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஸஜர பைனஹும் ஸும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜன் மிம்மா கலைத வ யுஸல்லிமு தஸ்லீமா. உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக, அவர்கள் தங்களுக்கிடையே ஏற்பட்ட பிணக்குகளில் உங்களை நீதிபதியாக ஏற்றுக்கொண்டு பிறகு நீங்கள் அளிக்கின்ற தீர்ப்பு குறித்து தங்களுடைய உள்ளங்களில் எத்தகைய அதிருப்தியும் கொள்ளாமல் முற்றிலும் அதற்கு அடிபணியாத வரை அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக மாட்டார்கள். இந்த ஒரு ஹதீஸ் போதும், எல்லா கொள்கைக்கும் இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரமா போதும். ரசூல்லா சொன்ன விஷயத்துல எங்களுக்கு போதா, என்னத்த ரசூல்லா சொன்னாங்க பாத்தீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு இஷ்டத்துக்கு ஒவ்வொரு விஷயத்த சட்டமாக மார்க்கமாக எடுக்க ஆரம்பிச்சா அவர்கள் இஸ்லாத்துக்கு வெளியே போனவர்கள், அவர்கள் மூமீன்கள் இல்லை. ரசூலோட இந்த செய்தியை அல்லாஹ் ஏன் இந்த வசனத்தை இறக்கினான்டா, அல்லாஹ்ட ரசூல் கொண்ட அந்த தீர்ப்புக்கு கட்டுப்படணும், கட்டுப்படாட்டி அவன் மூமீன் இல்ல அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றார். நபிகள் நாயகத்துக்கு தானாக எதையும் சொல்ல இயலாதுன்றதை நாம ஆரம்ப உரையில பார்த்தோம். அது அந்த வசனம் இருக்குது, அதை வாசிச்சு பாருங்க. அடுத்தது அதுவும் எல்லா வசனங்களும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படணும் அப்படின்றதுதான். நாங்க இயக்கங்கள் பிரிவினைகள் அதுக்குள்ள வருவோம், சரியா? சரி, இப்ப சஹாபாக்களை பின்பற்றணும் சலஃபு கொள்கை என்ற ஒன்று இருக்கு. 9வது பக்கம், 9வது பக்கத்துக்குள்ள வாங்க. இந்த 9வது பக்கத்துக்குள்ள பாருங்க, 16வது குறிப்பொண்டே இருக்குது. இது சலஃபி கொள்கை அப்படின்ற ஒரு தலைப்பு போட்டு சஹாபாக்களை பின்பற்றலுமா அப்படின்னு நாம போட்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய சிறப்புகள் என்றது யாரும் மறுக்கல.
சஹாபாக்களுக்கு என்று தனியான சிறப்பு இருக்குது. அவர்களுடைய சிறப்பை இந்த உலகத்துல யாரும் அடைய இயலாது. அவர்கள் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு சமுதாயம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்கள பின்பற்ற இயலுமா என்று கேட்டா, இன்னைக்கு அவங்கள பின்பற்றலாம் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. சஹாபாக்களை பின்பற்றலாம்ன்றதுக்கு அவங்க வைக்கக்கூடிய ஆதாரம் என்னன்னு கேட்டா, சூரா தௌபாவுல 100வது வசனம். சூரா தௌபாவுல 100வது வசனம். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. ஹிஜ்ரத் செய்தோரிலும் அன்சாரிகளிலும் முந்தி சென்ற முதலாம் அவர்களையும் நல்ல விஷயத்தில் அவர்களை பின்தொடர்ந்தோரையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். நல்ல விஷயத்தில் அவங்களை பின்தொடர்ந்தவங்களையும் அல்லாஹ் பொருந்திக்கிட்டான். அப்படின்டா சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்றது ஒன்று. சஹாபாக்களை பொருந்தி கொண்டது மட்டும் இல்ல, சஹாபாக்களை பின்தொடர்ந்தார்களே, வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், நல்ல முறையில் அவர்களை பின்தொடர்ந்தார்களே நல்ல விஷயத்துல, அவங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான்டா. சஹாபாக்களை நேரடியாகவே அல்லாஹ் பின்பற்ற சொல்றான். நேரடியாகவே அல்லாஹு தாலா பின்பற்ற சொல்றான். அதனால சஹாபியை ஏன் பின்பற்ற இயலாது? ஏன் பின்பற்ற? இப்ப சொல்லுங்க. குர்ஆன் வசனம் இருக்கு, வணக்கம் சொல்லுங்க. சஹாபி அல்லாஹ் இந்த வசனத்துல என்ன சொல்றான்? வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை நல்ல முறையில் பின்தொடர்ந்தவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அப்ப சஹாபாக்களை நாங்க என்ன செய்யலாம்? நல்ல முறையில பின்பற்றலாம் இப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல நேரடியா சொல்றான். ஏன் எங்களை நீங்க வழிகேடர்கள், சஹாபாக்களை பின்பற்றுறவங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு அவங்க கேட்டா நாங்க என்ன சொல்றேன்? ஆதாரம் இருக்கு, நாங்க சும்மா சொல்லல. அப்துல் ரவுஃப் சொன்ன மாதிரி ஆதாரம் வச்சிருக்கிறோம். சரியா? இந்த வசனத்துக்கு இப்ப பதில் வேணும். எங்களுக்கு பதில் சொல்லுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க. வெரி குட். அது ஒரு பாயிண்ட். ரசூலுல்லாஹ் உசுரோட இருக்கும் போதுதான் இந்த வசனம் இறக்கப்படுது. ரசூலுல்லாஹ் உசுரோட இருக்கும் போது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான். அப்ப ரசூலுல்லாவும் அந்த வசனத்தை ஓதி இருக்கிறாங்க, அது மக்களுக்கு போய் சேர்ந்து இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறக்கப்பட்ட வசனம்ன்றதுனால சஹாபாக்களுக்கு மத்தியில இறக்கப்பட்ட ஒரு வசனம். இப்ப அதை எப்படி ஏற்றுக்கொள்றது? அதனால ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட் வைக்கிறார். அதை நான் விளக்கப்படுத்துறேன் பிறகு. அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நல்ல விஷயங்கள்ல பின்பற்றலாம் எடுத்துக்கணும். ரெண்டாவது கருத்து என்னண்டா, இந்த வசனத்துல அல்லாஹ் அவங்கள நல்ல விஷயங்கள்ல எடுத்துக்கொள்ளுங்கன்னு தான் அல்லாஹ் சொல்றான். எனவே குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இல்லாத விஷயங்கள்ல நாங்க அவங்களோட கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம்னு விளங்கிக்கலாம் என்று ரெண்டாவது கருத்து சொல்றாங்க. வேற இல்ல, அது முதலாவது ரெண்டாவது முதல் பேஜிலே வார செய்தி, அதை நான் பலவீனம்ட்டேன். ரைட், பின்பற்றிட்டு போங்கன்னு தானே இதுல சொல்லியிருக்கோம். சாவியை வணங்குங்கண்டா சொல்லியிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி அப்ப நாங்க சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொல்றாங்க. சரி, இந்த விளக்கம் எல்லாமே நாங்க அந்த குர்ஆன் வசனத்தை வச்சு விளங்குற விளக்கங்கள். ஆனா அது சரியான விளக்கம் என்னண்டா, பின்பற்றுறத பத்தி பேசவே, பின்பற்றுறத பத்தி அந்த வசனம் பேசல. அவர்களை நல்ல முறையில் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டாருன்னு அந்த வசனம் பேசல. அரபியில பாருங்க, இறந்த காலம் எதிர்காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இறந்த காலம் எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் ரெண்டு இருக்குது. பாஸ்ட் டென்ஸ்னா அது அண்டையோட முடிஞ்சது, ஃபியூச்சர்னா இன்றைக்கும் தொடரும் நாளைக்கும் தொடரும். சரியா? இது இந்த வசனம் அல்லதீன தபஊஹும் என்று வருகிறது தானே. இத்தப என்றது பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட், அது முடிஞ்சு போச்சு, இன்றைக்கு இல்ல. அது அவங்கள பத்தி அன்றைக்கு பேசினது. சஹாபாக்கள் மத்தியில ரெண்டு சாராரை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஒன்று ஹிஜ்ரத்துல முந்திக் கொண்டவர்கள், நுசுரத்துல முந்திக் கொண்டவர்கள். ஹிஜ்ரத்து செஞ்சு போனவங்களும் ஹிஜ்ரத்து செஞ்சு போனவங்களை
அரவணைச்சு கொண்டவங்களும் முதல் சாரார். வல்லதீன தபஊஹும் பிஹ்சான் என்றது ரெண்டாவது சாரார். அதே மாதிரி ஹிஜ்ரத்து செஞ்சு போனவங்களை சேர்த்து கொண்டவங்களும் முதல் சாரார் ரெண்டாவது சாரார் என்று ரெண்டு பேரை பேசுறான். முதல் சாரார் என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி நீங்க அந்த விஷயத்துல பிறகு இருக்கிற சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். வல்லதீன தபஊஹும், இந்த விஷயத்தில் யார் இந்த சஹாபாக்களுடைய இந்த நல்ல நடைமுறையை பின்பற்றினார்களோ அவங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். வல்லதீன தபஊஹும், அவர்களை பின்பற்றியவர்கள், பின்பற்றுகிறவர்கள் அல்ல, பின்பற்றுகிறவர்கள் என்றால் இன்றைக்கும் பொருந்தும். வல்லதீன வல்லதீன அது வல்லதீனைக்கு முன்னால எத்தபியூனஹும் வந்தா இன்றைக்கும் பொருந்தும், நாளைக்கும் பொருந்தும். வல்லதீன தபஊஹும் அது முடிஞ்சு போச்சு. இது அரபியில உள்ள இலக்கண அடிப்படையில உள்ள அர்த்தம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எந்த சஹாபியும் இந்த வசனத்தின் அடிப்படையில் எந்த சஹாபியையும் பின்பற்றல. எந்த சஹாபியையும் இந்த வசனத்தை ஆதாரம் காட்டி நான் அபூபக்கரை பின்பற்றுவேன், நான் உமரை பின்பற்றுவேன், நான் உஸ்மானை பின்பற்றுவேன், அலியை பின்பற்றுவேன், எந்த சஹாபியும் எந்த சஹாபாக்களையும் பின்பற்றல. எந்த சஹாபியை பின்பற்றின காட்டுங்க. எந்த சஹாபியை பின்பற்றின? நீங்க எப்படி பின்பற்றலம்பீங்க? நீங்க எப்படி பின்பற்றலம்பீங்க? சொல்லுங்களே. பின்பற்றலன்றதுக்கு நீங்க ஆதாரம் சொல்லுங்க. நாங்க பின்பற்றின ஆதாரத்தை வச்சு சொல்லுவாங்க. இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்தாம இருந்திருப்பாங்களா? வசனம் இறங்கின உடனே அதை நடைமுறைப்படுத்துற சமுதாயம் தானே சஹாபாக்கள். நீங்க எப்படி பின்பற்றலம்பீங்கன்னு கேட்பாங்க. நாங்க செல்வோம் பின்பற்றலம்போம், அந்த வசனத்துக்கு அந்த அர்த்தம் இல்லைன்றுவோம். அவர்கள் ஹிஜ்ரத்தையும் நுஸ்ரத்தையும் அல்லாஹ் பேசி அந்த விஷயத்தில் அதை திரும்ப செஞ்சவங்களை பேசுறாங்க. 2 செப்டர் முடிஞ்சு போச்சு. அப்ப இன்னைக்கு பின்பற்றுறது கிடையாது என்றால் பின்பற்றல் என்றதுக்கு ஆதாரம் உங்களுக்கு பாயிண்டா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, தேவைப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு இந்த வசனத்துக்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்ந்திருந்தா சஹாபாக்கள் தங்கள் மத்தியில கருத்து வேறுபாடு கொண்டிருக்க மாட்டாங்க. ஒன்று, தமத்துடைய ஹஜ்ஜி விஷயத்துல உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கருத்தை அவர் மகனே ஏற்றுக்கொள்ளல. அப்துல்லா இப்னு உமர் அவங்க தமத்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யற விஷயத்துல ஏற்றுக்கொள்ளல. சரியா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு இடத்துல அலி ரலியல்லாஹு அவங்க போய் நீங்க இந்த ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து செய்யறத தடுக்கிறது தான் உங்களோட நோக்கம், அதனால நீங்க அல்லாஹ் ரசூலுடைய சுன்னாவுக்கு மாற்றம் செய்றீங்கன்னு சண்டை பிடிச்சிட்டு நான் அதைத்தான் செய்வேன்ட்டு போனாரு. முந்தைய சஹாபாக்களை பின்பற்றுறதுதான் அந்த வசனத்துல அர்த்தமா இருந்திருந்தா அலி ரலியல்லாஹு அவங்க சண்டை பிடிச்சிருப்பாங்களா? குர்ஆனுக்கு மாற்றமா போயிருப்பாங்களா? குர்ஆன் கருத்தை எதிர்த்து பேசியிருப்பாங்களா? அல்லாவே சொல்லிட்டான், உமர் அவங்களோட கருத்துக்கு எதிராக பேசலுமான்னு மகனை ஏத்துட்டு போயிருப்பாரு. அலி ரலியல்லாஹு அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சண்டை பிடிச்சிருக்க மாட்டாரு. தமத்து ஹஜ்ஜில முரண்பட்டாங்க. சரியா? தமத்து இருக்கட்டும், போ விடுங்க. முத்துவா திருமணத்தை ரசூலா தடுத்தாங்களா இல்லையா? முத்துவா திருமணம் தற்கால வாடகை திருமணம். ஒருத்தருக்கு காசு கொடுத்து உங்களை ஒரு 6 மாசத்துக்கு நான் வச்சுக்கிறேன், காசை கொடுத்து அவங்களுக்கு 6 மாசத்துக்கு வச்சுக்கொண்டு அவங்களோட குடும்பம் நடத்துறேன், 6 மாசத்தோட விட்டு போட்டு போயிடுறேன், எக்ரிமெண்ட். முத்துவா நான் போற இடத்துல எல்லாம் பொண்டாட்டி வச்சுக்கலாம். ஆதாரம் அல்லாஹ் ரசூலே அனுமதி தந்திருக்கிறாங்க, நீங்க வேற அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருண்டா. இந்த செய்திய சில பேர் மறுத்தாங்க, அது தடுக்கப்பட்டுருச்சு, முத்துவா திருமணத்தை ரசூலா இல்லாம ஆக்கிட்டாங்க. ஆனா சில பேர் முத்துவா இருக்குன்னு சொன்னாங்க. அதுல இன்றைக்கு அந்த செய்தியை அங்கீகரிக்கிறதுல சியாக்கள் ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க. முத்துவாவுக்கு ஆதாரம் இருக்குண்டு. முத்தான போற இடத்துல எல்லாம் காசை கொடுத்தாச்சு, 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு வச்சாச்சு, போயாச்சு. எப்படா நீ விபச்சாரம்? நான் தான் காசு கொடுத்து பொண்டாட்டி ஆக்கி வச்சிருக்கேன் இல்லையம்மா, ஆதாரம் இந்த இருக்குதுமா. அப்ப இதுக்கெல்லாம் ஆதாரம் காட்டுவாங்க. சரியா? அப்ப அதுல 2 கருத்து அவங்களுக்கு மத்தியில இருந்துச்சு, ஆனா பிழையான கருத்து. சரி, இப்படி நீங்க இந்த விஷயங்களை தேடி இப்ப சஹாபாக்களுக்கு மத்தியில முரண்பாடுகளை தேடினீங்கன்னா ஒருத்தரை பின்பற்றல. அப்ப பிழையான தவறான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களை பின்பற்ற சொல்லி எந்த ஆதாரமும் குர்ஆன் சுன்னாவுல இல்லை. மதுஹபுகளை பின்பற்றுங்கன்றாங்க. மதுஹபுகளை பின்பற்ற சொல்லி இந்தா இருக்குது ஒரு நோட்ஸ், மதுஹபுகளை பின்பற்றாதீர்கள் என்ற ஒரு நோட்ஸ் இருக்குது. இந்த நோட்ஸ்ல பாருங்க, எந்த மதுஹப எந்த இமாம் பின்பற்ற சொன்னார். எந்த இமாமும் எந்த மதுஹபையும் பின்பற்ற சொல்லல. மாலிக் இமாம் இமாம் அபூ ஹனீஃபா அவங்களும், இமாம் ஷாஃபி அவங்களும், இமாம் மாலிக் அவங்களும்,
அதே மாதிரி 4 மதுஹபுகளுக்குரிய இமாம்களும் அபூ ஹனீஃபா அவங்களும் யாரும் என்னைய பின்பற்றாதங்க, எங்கட கருத்து குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக இருந்தா அது எங்கட கருத்தை தூக்கி எறியுங்க, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுங்கன்றாங்க. அவன் மதுஹபுகளை வச்சு ஏமாத்துறானா இல்லையா? மதுஹபுகளை வச்சு ஏமாத்துறான். மதுஹபுட பேரால மதுஹபை பின்பற்றாட்டி அவன் வழிகேடன் வழிகெடுக்கிறவன் என்றான். மதரசாகல்ல மதுஹபை படிச்சு கொடுக்கறத சிலபஸ் ஆக்குறான். மதுஹபுகள் இல்லாம எந்த சட்டத்தையுமே விளங்க இயலாதுங்கிறான். மதுஹபுகள் தான் பள்ளிகளை ஆட்சி செய்து, மதுஹபுகள் தான் இந்த நாட்டுல வந்து எங்களை வழிநடத்தக்கூடிய சட்டம் என்று ஆக்கப்படுதண்டா. எந்த இமாமுமே செல்லாதத அந்த இமாம்களோட பேர்ல சொல்லி வழிகேட்டையே இமாம்கள் பேரால நியாயப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. ஆனா இமாம்களுக்கும் மதுஹபுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. சரி, இது அவங்களோட வாக்கு மூலங்கள். ரைட். மதுஹபுகளோட சட்டங்கள் தெரியுமா? இப்ப பேச டைம் இல்ல, மதுஹபுகளுடைய சட்டம் இல்ல, பேச விளையாட போகணும் இல்லையா? அவங்க மதுஹபுகளுடைய சட்டங்கள்ல நான் உங்களுக்கு இதுல சில சட்டங்களை போட்டிருக்கிறேன், நீங்க பிரட்டி பாருங்க. மதுஹபுகளை நாங்க ஏன் பின்பற்றக்கூடாது என்றால், மதுஹபு சட்டங்களை நீங்க பிரட்டி பார்க்கலாம். மதுஹபுகள்ன்றது 4 மதுஹப் இல்ல, எத்தனையோ மதுஹபுகள் இருந்துச்சு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். மதுஹபுகளில் கூறப்பட்டுள்ள கப்சாக்கள் என்று 16வது பக்கத்துல இதுல போட்டிருக்குது. மதுஹபுகளில் கூறப்பட்டுள்ள கப்சாக்கள் அப்படின்னா அதுல வந்து என்னென்ன குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான கருத்துக்கள் பேசப்பட்டிருக்குன்னு நீங்க அதை வாசிச்சாலே உங்களுக்கு ஒவ்வொரு செய்தியும் தமிழாலே கிடைச்சிரும். ஓகே. அடுத்தது வந்து சின்ன பிள்ளைய உடலுறவு கொண்டா அவங்களுக்கு தண்டனையும் இல்லை, குளிப்பும் கடமையாகாது. சிறுமிய சீரழிக்கலாம்னு மதுஹபுல சட்டம் எழுதி வச்சிருப்பாங்க, அதெல்லாம் பின்பற்றலாம். அவங்களுக்கு கஞ்சா அடிக்கலாம், தன்னுடைய ஆணுறுப்பையே தன்னுடைய துவாரத்தில் நுழைத்துக் கொள்ளலாம் அப்படின்ட்டு எல்லாம் எழுதி, இதெல்லாம் மதுஹபுகள் என்ற பேர்ல எழுதப்பட்ட மிக மிக ஆழமான சிந்தனை நுணுக்கம் கொண்ட மிக திறமையான ஆய்வுகள். சரியா? மிருகத்தோட அல்லது செத்த வினத்தோட சேர்ந்து கொள்ளலாம், உடலுறவு கொள்ளலாம், குளிப்பு கடமையாகாது. அப்படின்னு நோன்பு வச்சுக்கிட்டு செத்த வினத்தோட அல்லது மிருகத்தோட சேர்ந்து கொள்ளலாம். ஒருத்தன் மத்தவண்ட வீட்டுல ஓட்டையை போட்டு திருடிக்கலாம், அவனை கையை வெட்ட இயலாது. இந்த ஓட்டையை போட்டு திருடினவன் அவன் போகலையே உள்ளுக்கு, கையைத்தானே உள்ளுக்கு போட்டு திருடினான்னு. அடுத்தது காசை கொடுத்து விபச்சாரம் பண்ணிக்கலாம், ஏன்னா கூலி கொடுத்துட்டு சேர்ந்திருக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மதுஹபுகளோட பேர்ல சொல்லப்பட்ட சட்டங்கள். அதே மாதிரி இமாம் ஷாஃபி அவர்களோட பேர்ல இயங்கக்கூடிய ஷாஃபி மதுஹபுடைய வண்டவாளங்கள் இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். விளக்கப்படுத்த நேரம் இல்லை, 1 மணி நேரத்துல இவ்வளவு விளக்கப்படுத்தல. நீங்க வாசிச்சு பாருங்க, வாசிச்சா குந்திக்கிட்டு தனியாவே சிரிக்கணும், அவ்வளவு நல்ல நல்ல சட்டங்கள். இப்படி ஏராளமான சட்டங்களும் கொள்கைகளும் வழிகெட்ட சிந்தனைகளும் எங்கட சமூகத்துக்குள்ள இருக்குது. அதுல இன்றைக்கு நம்மட சமூகத்துல இருக்கக்கூடிய இந்த வழிகெட்ட சிந்தனைகளை மதுஹபுகளாக இருந்தாலும், சலஃபு மன்ஹஜாக இருந்தாலும், தரீக்கத்து சிந்தனையாக இருந்தாலும், சூஃபிஸ அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற கொள்கைகளாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நாங்க தேடி தேடி ஒவ்வொரு சிந்தனைகளையும் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். கபருக்கு போறவன் வைக்கிற ஆதாரம் என்ன, மதுஹப நியாயப்படுத்துறவன் வைக்கிற ஆதாரம் என்ன, இஹ்வான்கள் டிஏக்கள் வைக்கிற ஆதாரம் என்ன, ஆட்சியை நிறுவனம் என்று சொல்லக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமிய ஆட்சி தான் வரணும்ன்றதுக்கு வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன, இது எல்லாமே நாங்க தேடி ஒவ்வொருவருமே எங்கட அறிவுகளை நாங்க வளர்த்து கொள்ளணும். ஒரு கத்திய சாணக்கல்லுல உரையத்தான் அந்த கத்தி கூர்மையாகும். எங்கட தேடல் எந்த அளவுக்கு நாங்க தேடுறோமோ அந்த அளவுதான் எங்கட அறிவு கூர்மையாகும். கத்திய தீட்ட கூர்மையாகும், வச்சிட்டோம்டா மொட்டை கத்தியா போயிடும், கரை பிடிச்சி அதால ஒண்ணும் வெட்ட இல்லாம போயிடும். நாங்க தீட்டிக்கொண்டே இருக்கணும். தீட்டுறது எங்கட தேடலாக அது இருக்கணும். தேடல் தான் எங்கட அறிவை வளர்க்கும். வாசிப்பு ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றும். வாசிப்பு தான். சரியா? வாசிக்கத்தான் எங்களுக்கு நிறைய தகவல்களும் அறிவுகளும் கிடைச்சும். நீங்க முதலாவது இந்த நோட்ஸை மட்டும் வாசிச்சாலே உங்களுக்கு ஏராளமான தகவல்கள் உங்களுக்கு இதுல கிடைச்சும். இன்ஷா அல்லாஹ் நீங்க இதை வாசிங்க. இது போதாட்டி உங்களுக்கு இப்ப நான் இந்த சின்ன சின்ன குறிப்புகளை நீங்க தேடி பாருங்க. தேடினாலே அத்தனையும் குறிப்பெடுப்பது எப்படின்றதுல எப்படி குறிப்பு தேடுறது எடுக்கிறது எல்லாம் சொல்லி தந்திருக்கிறாரு. அப்படி நீங்க தேடினீங்கன்றாலே மிகப்பெரிய ஒரு ஆய்வையும் அறிவையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நாங்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால வந்து 2 பேசுறோம். எங்களுக்கு இந்த மைக்குக்கு முன்னால வச்சா காலும் கையும் நடுங்கும், வேறு தூத்தும் பேச தெரியாது, பேச இயலாது. இப்படி ஒரு வார்த்தை பேசினா அடுத்த வார்த்தை வராது வாயில. என்னத்தை அடுத்து என்ன பேசின முன்னால பேசின வார்த்தையே மறந்து வைத்திரும். அப்படிக்கு அந்த மாதிரி ஒரு வீக்னஸா எல்லாருமே வந்து பிறந்த உடனே எழும்பி நடக்கிறது இல்லை. பிறந்து மோத்தாக்க குப்புறப்படுத்து மர எழும்பி இருந்து 2 கையையும் காலையும் குத்தி நடந்து
கொஞ்சம் ஒன்றை பிடிச்சி எலும்பி நின்று, பிறகு மொல்ல மொல்ல விழுந்து விழுந்து நடந்து, அதுக்கு பிறகு மெதுவா தத்தி தத்தி நடந்து, பிறகு ஓடி நல்லா பாஞ்சு கிரிஞ்சி நடக்கிற ஒரு பருவத்துக்கு வருவோம். நாங்க படிக்க படிக்க எங்களோட அறிவு கூட கூட எங்களோட அறிவு எங்களுக்கு பணிவை தரணும். எங்களோட அறிவு நாங்க எங்களோட மார்க்கத்துல நிலையாக இருக்கிறதுக்கு பங்களிப்பு செய்யும். இல்லாட்டி எங்களோட சிந்தனை ரீதியாக என்ன செய்வாங்க, மடைமாற்றம் செஞ்சு கொண்டு வந்து சுப முஸ்லீம் நிறைய பேரை வழிகெடுத்து கொண்டிருக்கிறதுலாம் அதனாலதான். அறிவு கட்ட ஒரு சிந்தனையை அறிவுபூர்வமாக கொண்டு வந்து முஸ்லீம்களுக்குள்ள திணிச்சு சூப்பர் முஸ்லீம் எல்லாரும் முஸ்லீம், அவனெல்லாம் பஞ்ச பரதேசி முஸ்லீம் தான், நம்ம தான் சூப்பர் முஸ்லீம் என்று கொண்டாந்து வச்சிருக்கிறான் பாத்தீங்களா. அவன் தான் சூப்பர் முஸ்லீம், சொர்க்கத்துக்கு போறான். நாங்க நினைச்சிக்கப்படாது நாங்க எல்லாம் சொர்க்கவாசி இல்லை, நாங்களும் நரகத்துக்கு போவோம். அவளுத்த உயிர்களும் நரகத்துக்கு போவாங்க, நல்லா வாழ்ந்தவங்களை தவிர. எனவே இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் வச்சுக்கொண்டு இதுல நடத்தப்படுற பாடங்களை நல்லா உன்னிப்பா கவனிச்சுக்கோங்க. நோட்ஸுகளை 1க்கு 2 தடவை ப்ரிப்பேரா வாசிங்க, படியுங்க. உங்களுக்கு கிடைச்சிற தகவல் போதாட்டி நீங்களாக தேடுங்க. நீங்கள் எப்ப எங்களோட அறிவு வளருமெண்டா, நீங்க தேடுற உங்களோட அந்த ஒவ்வொரு அறிவையும் ஒவ்வொரு கருத்தையும் நோட் பண்ணுங்க, நோட் புக்ல எழுதுங்க. இல்லைன்னா அதை கொப்பி பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஃபைலை திறந்து ஒரு ஃபோல்டரை திறந்து போட்டுக்கொள்ளுங்க. தேவைப்படுற நேரத்தில் அதை படிச்சு கொள்ளுங்க. அப்படி செஞ்சால்தான் எங்களுக்குரிய அறிவை நாங்கள் வளர்த்து கொள்ளலாம். எனவே இந்த வழிகட்ட சிந்தனைகள் என்பது அடையாளம் காரணமாக இருந்தால் படிக்கணும். படித்தால்தான் அது சாத்தியப்படும் என்ற தகவலை சொல்லி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.